என் பெயர் மீரா. நான் ஒரு அனாதை. சிறு வயதிலிருந்தே என் சித்தி வீட்டில்தான் வளர்ந்தேன். சித்தி தனது வசதிக்கு ஏற்ப என்னை வளர்த்து படிக்க வைத்தார். ஆனால் ஒரு இரவு என் சித்தப்பா குடித்துவிட்டு வந்து போதையில் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார். நான் கத்தினேன், சத்தம் போட்டேன். எப்படியோ என்னை காப்பாற்றி கொண்டேன். அந்த இரவிற்கு பிறகு அந்த வீடு எனக்கு நரகமாக மாறியது. அங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க எனக்கு விருப்பமில்லை. ஒரு நாள் நகரில் வசிக்கும் சரிதா அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துவிட்டதாகவும் அவரை பார்த்து கொள்ள ஒரு பெண் தேவை என்றும் எனக்கு தெரிய வந்தது. அவருடன் தங்கியிருந்து உணவு, மருந்து கொடுப்பது முதல் துணி மாற்றுவது வரை ஒவ்வொரு சிறிய பெரிய வேலைகளையும் கவனிக்க ஒரு பெண் தேவைப்பட்டது. எல்லாவற்றையும் விட தங்குமிடமும் உணவும் கிடைப்பதே எனக்கு போதுமானதாக இருந்தது. ஏனென்றால் சம்பளம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு பாதுகாப்பான தங்குமிடம் தேவைப்பட்டது. அன்றைய சுட்டெரிக்கும் மதிய வேளையில் நான் காலையிலிருந்தே அவர்களின் பங்களா வாசலில் நின்று கொண்டிருந்தேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடந்தது. வெயில் அவ்வளவு கடுமையாக இருந்ததால் என் முகம் சிவந்து விட்டது. துப்பட்டாவால் மீண்டும் மீண்டும் வியர்வையை துடைத்து கொண்டிருந்தேன். வாசலில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் ராம்லால் தாத்தா என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார். சில நேரங்களில் அருகில் வந்து, மகளே, இவ்வளவு வெயிலில் நிற்கிறாயே, அங்கே நிழலில் போய் உட்கார், இல்லையென்றால் களைத்து போவாய் என்று ராம்லால் தாத்தா கூறினார். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் புன்னகையுடன் மறுத்துவிட்டேன். வேண்டாம் தாத்தா, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நான் அமர்ந்திருப்பதை பார்த்தால் தேவராஜ் சார் என்னை வந்தவுடனேயே திருப்பி அனுப்பி விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருந்தது. கடைசியாக ஒரு கருப்பு நிற மெர்சிடிஸ் கார் அதிவேகமாக உள்ளே நுழைந்தது. கார் கடந்து சென்ற வேகத்தில் பலமான காற்று வீசியதில் என் துப்பாட்டா பறந்தது. நான் ஒரு நிமிடம் மிரண்டு போனேன். என் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. இந்த பணக்காரர்களுக்கு எவ்வளவு திமிர் என்று எனக்குள் முணுமுணுத்து கொண்டேன். பதற்றத்தில் என் ஃபைல் கீழே விழுந்தது. நான் குனிந்து அதை எடுத்து கொண்டிருந்த போது காரில் இருந்து ஒரு உயரமான கம்பீரமான மனிதர் இறங்கினார். அவர்தான் தேவராஜ் சார். தேவராஜ் சார் வழக்கம் போலவே சீக்கிரம் வீட்டிற்கு வந்திருந்தார். அம்மாவிற்கு பக்கவாதம் வந்ததிலிருந்து அவர் சீக்கிரம் வர தொடங்கினார். ஆனால் இதனால் அவரது தொழிலுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. ராம்லால் தாத்தா அவரிடம், ஐயா, ஒரு பெண் இன்டர்வியூக்காக வந்திருக்கிறாள். பாவம், 3 மணி நேரமாக வெளியிலேயே நிற்கிறாள் என்றார். தேவராஜ் சார் அலட்சியமாக, நிற்கிறாள் என்றால் எனக்கு என்ன? 3 மணி நேரத்திற்கு முன்பே யாராவது அவளை வர சொன்னார்களா? சரி விடு, சிறிது நேரம் கழித்து அவளை உள்ளே வர சொல் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். சிறிது நேரம் கழித்து நான் அழைக்கப்பட்டேன். நான் ஓடி சென்று உள்ளே நுழைந்தேன். வெளியில் இருந்த வெயிலால் என் தலை சுற்றி கொண்டிருந்தது. உள்ளே சென்றதும் உள்ளே ஏசியின் குளிர்ச்சி பட்டவுடன் என் கால்கள் தள்ளாடின. நான் சோபாவில் அப்படியே சரிந்து விழுந்தேன். தேவராஜ் சார் புருவங்களை உயர்த்தியபடி என்னை முறைத்து பார்த்தார். மேடம், நான் உங்களை உட்கார சொல்லவே இல்லை, அதற்குள் நீங்கள் சோபாவில் சாய்ந்து விட்டீர்கள். அவரது குரல் மிகவும் கடுமையாக இருந்ததால் நான் பதறி போய் எழுந்து நின்றேன். மன்னிக்கவும் சார், நான் கொஞ்சம் பதற்றமடைந்து விட்டேன். நான் மிகவும் பயந்திருந்தேன். நான் இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதும் அனுமதியின்றி அமர்வது தவறு என்பதும் எனக்கு மறந்தே போய்விட்டது. அவர் சோபாவில் அமர்ந்து என் ஃபைலை பார்க்க தொடங்கினார். ஃபைலை பார்த்துவிட்டு, படிப்பு மிகவும் சாதாரணமாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்த வேலைக்கு டிகிரியை விட புத்திசாலித்தனமும் பொறுமையும் தான் அதிகம் தேவை. ஏனென்றால் என் அம்மா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அவரால் தானாக எதையும் செய்ய முடியாது. அவருக்கு உடை மாற்றுவது, குளிப்பாட்டுவது, தலை சீவுவது, சரியான நேரத்தில் உணவு மற்றும் மருந்து கொடுப்பது என அனைத்தும் உன் பொறுப்பு. நினைவிருக்கட்டும், நான் எந்தவித அலட்சியத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டேன். உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியுமா? அவரது பார்வை என் மெலிந்த உடலை உற்று பார்த்தது. இவ்வளவு சிறிய உருவம் கொண்ட பெண்ணால் இந்த சுமையை தாங்க முடியுமா அல்லது முடியாதா என்று அவர் ஆராய்வது போல இருந்தது. நிச்சயமாக சார், நான் எந்த புகாரும் வராதபடி பார்த்து கொள்கிறேன். எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், நான் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன் என்று நான் கெஞ்சி கேட்டேன். தேவைப்பட்டால் அவரது கால்களை பிடிக்கவும் நான் தயாராக இருந்தேன். ஏனென்றால் எனக்கு அந்த வேலை அவ்வளவு அவசியமாக இருந்தது. ஒவ்வொரு இரவும் பயத்தின் நிழலில் கழிந்த அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவது எனக்கு மிக முக்கியமாக இருந்தது. அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். என் பழைய துவைத்த கிழிந்த உடைகள், உடைந்த செருப்புகள் என அனைத்தையும் கவனித்தார். உன் ஃபோன் நம்பரை கொடு, பிறகு சொல்கிறேன் என்றார். சார், என்னிடம் ஃபோன் இல்லை.
தயவு செய்து எனக்கு இந்த வேலையை கொடுங்கள். உங்கள் அம்மாவை நான் அவ்வளவு நன்றாக பார்த்து கொள்வேன். நீங்களே மகிழ்ச்சி அடைவீர்கள். எனக்கு இந்த வேலை மிக மிக அவசியம் என்று மீண்டும் வேண்டினேன். அவர் அமைதியாக இருந்தார். ஒருவேளை இந்த காலத்தில் என்னிடம் ஃபோன் இல்லாதது அவருக்கு விசித்திரமாக தோன்றியிருக்கலாம். மேலும் ஒருவேளை இதனாலேயே நான் உண்மையிலேயே கஷ்டப்படுகிறேன் என்று அவர் நம்பியிருக்கலாம். இறுதியாக அவர் தலையசைத்து, சரி, நாளை காலை வா என்றார். நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தேன். வீட்டிற்கு சென்று சித்தியிடம் அனைத்தையும் கூறினேன். அவர் சொன்னார், மீரா மகளே, மீண்டும் ஒரு முறை யோசித்துப்பார். உன்னை சிறு வயதிலிருந்து நான் வளர்த்தேன். இப்போது நீ என்னை விட்டு போகிறாயே. சித்தியின் கண்கள் கலங்கியிருந்தன. என் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. நான் சித்தியிடம் சொன்னேன், சித்தி, நீங்கள் என் மீது நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறீர்கள். எனக்கு படிப்பு, தங்குமிடம் கொடுத்து வளர்த்தீர்கள். நான் செய்நன்றி மறப்பவள் அல்ல. ஆனால் சூழ்நிலையை நீங்களே பார்த்து கொள்கிறீர்கள். அன்று இரவு நான் விழித்திருக்காவிட்டாலும் சத்தம் போட்டிருக்காவிட்டாலும் எல்லாம் நாசமாகி இருக்கும். இந்த விஷயம் வெளியில் தெரிந்தால் குடும்பத்தின் கௌரவம் போய்விடும். உங்கள் குடும்பம் அழிவதை நான் விரும்பவில்லை. ஆனால் சித்தப்பாவின் எண்ணம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய பார்வை சரியில்லை என்று நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் அதை நம்பவே இல்லை. சித்தி அமைதியாக இருந்தார். ஏனென்றால் நான் சொல்வது உண்மை என்று அவருக்கு தெரியும். அன்று இரவுக்கு பிறகு அந்த வீட்டின் சுவர்கள் என்னை அழுத்துவது போல் இருந்தது. அதனால் நான் எனது சிறிய மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டேன். 2-3 பழைய உடைகள், ஒரு ஜோடி செருப்பு, சில புத்தகங்கள், இவ்வளவுதான் எனது உடைமைகள். சித்தி என்னை கட்டிப்பிடித்தார். பிறகு நான் வீட்டிலிருந்து கிளம்பினேன். மனதில் பயம் இருந்தாலும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்ற நம்பிக்கையும் இருந்தது. ஒருவேளை அது முட்கள் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் பாதுகாப்பானதாக இருக்கும். அந்த வீட்டில் நான் எவ்வளவு பாதுகாப்பற்றவளாக உணர்ந்தேன் என்பது எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு சிறிய சத்தத்திற்கும் இதையும் படபடக்கும். சித்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சித்தப்பாவும் அங்கே நின்றிருந்தார், ஆனால் மௌனமாக. அந்த நாள் அவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய சோதனை போன்றது. எனது கதை நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கியது. நான் ஒரு அனாதை. எனக்கு 6 வயதாக இருக்கும்போது என் தாய் தந்தை விபத்தில் இறந்து விட்டார்கள். அப்போது என் நர்மதா சித்தி என்னை அழைத்து வந்தார். அவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை. அதனால் என்னை மகளாக வளர்க்க முடிவெடுத்தார். சித்தப்பா முரளி ஆட்டோ ஓட்டுபவர். அவருடைய தாய் உயிரோடு இருக்கும் வரை சித்தியை மலடி என்று ஏசி அவர் வாழ்க்கையை நரகமாக்கினார். தாய் இறந்த பிறகும் சித்திக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. சித்தப்பா மது அருந்த தொடங்கினார். கடவுள் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்காதது ஒரு வகையில் நல்லதுதான் என்று தோன்றியது. இல்லை என்றால் இப்போது நான் அனுபவிக்கும் அதே அவமானங்களை அந்த குழந்தையும் அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும். சித்தப்பா போதையில் வீட்டிற்கு வந்து காரணமே இல்லாமல் சித்தியை அடிப்பார். சில நேரம் பணத்திற்காக, சில நேரம் சும்மாவே. சித்தி ஏதோ ஒரு மூலையில் ஒளிந்து கொள்வார். சித்தப்பாவை கண்டாலே எனக்கு பயம். அவருடைய சிவந்த கண்களை கண்டு நான் பயந்ததால் சித்தி என்னிடம் அவர் முன்னால் வர வேண்டாம் என்று கடுமையாக கூறியிருந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை படித்தேன். யாரோ பழைய சீருடையும் புத்தகங்களும் கொடுத்தார்கள். நான் அனாதை என்று தெரிந்த ஒரு பள்ளி ஆசிரியர் எனக்கு கல்வி கட்டணத்தை தள்ளுபடி செய்தார். நான் பெரிய கண்களை கொண்ட சிவந்த நிறமுடைய பெண். அப்போது எனக்கு 18 வயதுதான். ஆனால் இளமை என்னிடம் பொங்கி தழும்பியது. சித்தி எப்போதும் என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். ஆனால் காலம் செல்ல செல்ல சித்தப்பாவின் மது வழக்கமும் காமவெறியும் அதிகரித்தன. அவர் அடிக்கடி இரவுகளில் வீட்டிற்கு வராமல் வெளியில் தங்கினார். ஒரு நாள் கடும் வெயில், மின்சாரம் இல்லை. அதனால் நாங்கள் முற்றத்தில் கட்டில் போட்டு படுத்திருந்தோம். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது திடீரென யாரோ போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு என் பக்கத்தில் படுத்திருப்பதை உணர்ந்தேன். நான் திடுக்கிட்டு கத்தினேன். அவர் சித்தப்பா. என்னை தன் மனைவி என்று நினைத்து நான் பயத்தில் உறைந்து போனேன். அப்போது சித்தி விழித்து கொண்டு அவர் மீது பாய்ந்தார். பதிலுக்கு சித்தப்பா சித்தியை அடிக்கத் தொடங்கினார். நான் அழுது கொண்டே ஒளிந்து கொள்ள இடம் தேடினேன். அன்றுதான் முதல் முறையாக சித்தப்பாவின் கெட்ட எண்ணத்தை பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் வயதில் சிறியவளாக இருந்தாலும் புத்திசாலி. அதனால் இந்த வீட்டில் இருந்தால் என் மானம் பாதுகாப்பாக இருக்காது என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. சித்தி துணி தைத்து கொடுத்து குடும்பத்தை நடத்தினார். ஆனால் சித்தப்பா வந்து அந்த பணத்தை பிடுங்கி கொண்டு போய்விடுவார். நாட்கள் மிகவும் கஷ்டமாக கழிந்தன.
பக்கத்து வீட்டு சோனியா அக்காவின் உதவியால் நான் 12ஆம் வகுப்பை தேறினேன். இப்போது எனக்கு 21 வயதாகிவிட்டது. வரதட்சணை இல்லாமல் எந்த வரனும் வர தயாராக இல்லை. எளிமையான முறையிலாவது எனக்கு திருமணம் செய்து வைக்க சித்தி நினைத்தார். ஆனால் வரன் எதுவும் அமையவில்லை. பிறகு அந்த இரவு வந்தது. அந்த பயங்கரமான இரவு. அது குளிர்காலம். சித்தப்பா இப்போது தினமும் வீட்டிற்கு வரத் தொடங்கியதால் நான் ஸ்டோர் ரூமில் உறங்கிக் கொண்டிருந்தேன். அன்று இரவும் நான் எதுவும் அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன். திடீரென யாரோ என் வாயை அமுக்குவது போல் இருந்தது. நான் கண்களை திறந்து பார்த்தபோது சித்தப்பா எனக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தார். அவர் மேல் சட்டை அணியவில்லை. நான் கத்த முயன்றேன். ஆனால் அவர் என் வாயை அழுத்தினார். சத்தம் போடாதே, சத்தம் போட்டால் உன்னை கொன்று விடுவேன். இந்த வயதில் என்னிடம் எதுவும் மிஞ்சவில்லை. நீ என்னை மகிழ்ச்சி படுத்து, நான் தானே உன்னை வளர்த்தேன் என்றார். அவரது சைத்தானிய பார்வை என் இளமையின் மீது இருந்தது. அவரது அசுத்தமான கைகள் என் உடலை தொடவிருந்த நிலையில் திடீரென அவரது தலையில் ஒரு பலமான அடி விழுந்தது. உண்மையில் சித்தி விழித்து கொண்டார். கடவுளின் மானத்தை காப்பாற்றினார். நான் அழுது கொண்டே சித்தியை கட்டி அணைத்து கொண்டேன். சித்தப்பா மயக்கமடைந்தார். சித்தி அவரை இழுத்து சென்று ஒரு அறைக்குள் வைத்து பூட்டினார். பிறகு நாங்கள் இருவரும் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தோம். அடுத்த நாள் காலை சிவந்த கண்களுடன் நான் சோனியா அக்காவிடம் அமர்ந்திருந்தேன். சிறுவயதிலிருந்தே அவரது வீடு எனக்கு 2வது வீடு போன்றது. நான் அழுது கொண்டே நடந்த கதையெல்லாம் அவரிடம் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு சோனியா அக்காவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் என்னிடம் சொன்னார், மீரா, உன்னுடைய மானம் இந்த வீட்டில் பாதுகாப்பாக இல்லை. அதனால் உன்னை பாதுகாத்து கொள்ள நீயே ஏதாவது ஏற்பாடு செய்து கொள். நான் உடனே குறுக்கிட்டு, நான் என்ன செய்வது அக்கா? சித்தியும் கையெறி நிலையில் இருக்கிறார். இந்த வீடு சித்தப்பாவுடையது என்றேன். அதற்கு சோனியா அக்கா, இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் நகரம் இருக்கிறது. அங்கு நிறைய நிறுவனங்கள் உள்ளன. எங்காவது வேலைக்கு சேர்ந்து உன் வாழ்க்கையை நீயே அமைத்துக்கொள். ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும், அவசரப்பட்டு திருமணம் செய்து கொள்ளாதே. உனக்கு தெரியும் அல்லவா, இந்த ஏரியா முழுவதும் குடிகாரர்களும் சூதாட்டக்காரர்களும் ஏழைகளும் நிறைந்திருக்கிறார்கள். அதனால் உன் வாழ்க்கையை மீண்டும் நரகமாக்கி கொள்ளாதே என்றார். இதோ பார், இந்த வேலை வாய்ப்பு உனக்கு உதவும் என்று கூறி ஒரு செய்தித்தாளை காட்டினார். பிறகு இங்கே முயற்சி செய்து பார். இது ஒரு வீட்டு வேலைதான். ஒருவேளை அங்கேயே தங்குவதற்கு கூட இடம் கிடைக்கலாம். கொஞ்சம் நாள் அங்கே தங்கியிருந்து பிறகு பணம் சேர்த்து ஏதேனும் விடுதிக்கு மாறிவிடு. இப்போது எனக்கு உன் மானத்தை பற்றி தான் கவலை. ஏனென்றால் ஒரு பெண்ணின் கௌரவம் ஒரு முறை போய்விட்டால் மீண்டும் வராது என்றார். சோனியா அக்கா சொன்னதால் தான் நான் அந்த வேலைக்காக சென்றேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு அந்த வேலை கிடைத்தது. அடுத்த நாள் பையில் 4 பழைய துணிகளை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானேன். சித்தி என்னை கட்டி அணைத்து அழுதார். நான் அடிக்கடி வந்து பார்ப்பதாக வாக்குறுதி அளித்தேன். பிறகு அங்கிருந்து புறப்பட்டேன். அம்மா, உங்களுக்கு மிக்க நன்றி. உங்களால் தான் எனக்கு வேலை கிடைத்தது என்று உற்சாகமாக கூறிக்கொண்டே பங்களாவிற்குள் நுழைந்தேன். அங்கே வரவேற்பறையில் சரிதா அம்மா அமர்ந்திருந்தார். அவர்தான் அந்த பங்களாவின் பெரிய எஜமானி. அனைவரும் அவரை சரிதா அம்மா என்றே அழைப்பார்கள். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். லட்சுமி அக்கா அவரிடம், சரிதா அம்மா, இந்த பெண் வந்திருக்கிறாள். தேவராஜ் ஐயா இவளை வேலைக்கு சேர்த்து கொண்டார் என்றார். சரிதா அம்மா என்னை உற்று பார்த்தார். சாதாரண துப்பட்டாவை சுற்றி கொண்டு பதற்றத்தில் நெற்றி வியர்வையை மீண்டும் மீண்டும் துடைத்து கொண்டிருந்த என்னை கண்டார். என் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர் கனிவாக புன்னகைத்து கொண்டே, லட்சுமி, சுஜாதா இருந்த அந்த காலி அறையை இவளுக்கு கொடுத்து விடு. இனி இவள் இங்கேயே தங்குவாள் என்றார். பிறகு அவர் என்னிடம், மகளே, வீட்டில் சொல்லிவிட்டு தானே வந்திருக்கிறாய். நீ 24 மணி நேரமும் இங்கேயே இருக்க வேண்டியிருக்கும் என்று கேட்டார். நான் வெள்ளந்தியாக, சரிதா அம்மா, அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனக்கு இந்த வேலை மிக அவசியம். நான் உங்களை அவ்வளவு நன்றாக பார்த்து கொள்வேன். உங்களுக்கு ஒருபோதும் புகார் இருக்காது என்றேன். சரிதா அம்மா புன்னகைத்தார். மிகவும் நல்லது. உன் உருவத்தில் எனக்கு ஒரு சிறிய தோழி கிடைத்து விட்டதாக தோன்றுகிறது என்றார். அவரது பேச்சு அவ்வளவு இனிமையாகவும் கனிவாகவும் இருந்தது. எனக்கு வியப்பை அளித்தது. அவரது மகன் ஆணவமும் கோபமும் நிறைந்தவனாகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவனாகவும் இருந்தான். ஆனால் அந்த தாய் அதற்கு நேர்மாறாக இருந்தாள். மகன் இப்படி இருந்தால் தாய் எவ்வளவு நக்கல் பிடித்தவளாகவும் கடுமையானவளாகவும் இருப்பாரோ என்று நான் பயந்திருந்தேன்.
ஆனால் அவர் முகத்தில் இருந்த அந்த புன்னகையை பார்த்ததும் என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. முதல் முறையாக இங்கு எனக்கு தேவையற்ற தொந்தரவு இல்லாமல் நிம்மதி கிடைக்கும் என்று தோன்றியது. நான் மகிழ்ச்சியுடன் எனது அறைக்கு சென்றேன். அறை சிறியதுதான் என்றாலும் சுத்தமாக இருந்தது. ஒரு சிறிய சமையலறையும் குளியலறையும் அதனுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த முழு அறையும் எனக்கானது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் இங்கு என் உயிர் மட்டுமல்ல, என் மானமும் பாதுகாப்பாக இருக்கும். நான் புன்னகைத்து கொண்டே மனதிற்குள் ஏதோ ஒரு பழைய பாடலை முணுமுணுத்தபடி என் பொருட்களை அடுக்கத் தொடங்கினேன். 2-3 உடைகளை அலமாரியில் மாட்டினேன். ஒரு சிறிய படுக்கையை விரித்தேன். இன்றுதான் முதல் முறையாக எனக்கு என்று ஒரு மூளை, என் வீடு போன்ற ஓர் இடம் கிடைத்திருப்பதாக உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை தேவராஜ் சார் அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்த போது என்னை அழைத்தார். நான் ஓடி சென்றேன். அவர் வரவேற்பறையில் நின்றிருந்தார். கோட் அணிந்து கையில் கார் சாவியை சுழற்றி கொண்டே சொன்னார், முதல் முறையும் கடைசி முறையாகவும் உனக்கு வேலைகளை விளக்குகிறேன். கவனமாக கேட்டுக்கொள். எனக்கு எந்த புகாரும் வரக்கூடாது. அவரது குரல் மீண்டும் அதே குளிர்ச்சியான, கடுமையான மற்றும் பயமுறுத்தும் தொனியில் இருந்தது. நான் தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் இதயம் படபடவென துடித்தது. ஏன் என்று தெரியவில்லை. அவரது இந்த அணுகுமுறை என்னை மிகவும் பயமுறுத்தியது. அவர் வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். எந்த மருந்தை எப்போது கொடுக்க வேண்டும், எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும், ஊசி போடும் நேரம். அவரது கனத்த குரல் எவ்வளவு வேகமாக இருந்ததென்றால் அவர் சொன்ன பாதி அளவு விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை. சும்மா தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டு இருந்தேன். எல்லாவற்றையும் அவசரமாக விலக்கிவிட்டு அவர் அலுவலகம் சென்றார். நான் பயந்து போய் நின்றிருந்த போது சரிதா அம்மா கனிவாக அழைத்தார். இங்கே வா மகளே, பயப்படாதே. அவரது குரல் அவ்வளவு இனிமையாக இருந்தது. என் மனப்பாரம் குறைந்தது. அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் சொன்னார், பார் மகளே, எனக்கு ஒரு துணை தேவை. அதை உன்னால் கொடுக்க முடியும். எனக்கு பக்கவாதம். என்னால் தானாக எதையும் செய்ய முடியாது. எழுவது, உட்காருவது, படுப்பது, உண்பது என ஒவ்வொரு விஷயத்திற்கும் உதவி தேவை. யோசித்துப்பார். என் கால்களை கூட என்னால் அசைக்க முடியாது. நான் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன். தயவுசெய்து என்னை மேலும் கஷ்டப்படுத்தாதே. அவரது பேச்சில் ஒரு கையறு நிலை இருந்தது. ஆனால் அவரது தொனியில் இருந்த அன்பு என்னை வியக்க வைத்தது. மகன் ஆணவமும் கோபமும் நிறைந்தவனாக இருக்க, தாய் அதற்கு நேர்மாறாக மென்மையானவராகவும் கருணை உள்ளவராகவும் இருந்தார். மெல்ல மெல்ல நான் வேலைகளை கற்றுக்கொண்டேன். சரியான நேரத்தில் மருந்து கொடுப்பது, உணவளிப்பது, உடை மாற்றுவது, தலை சீவுவது என அனைத்தும். இரவு 11 மணி வரை நான் அவருடனேயே இருப்பேன். பிறகு எனது அறைக்கு சென்று விடுவேன். பக்கத்து அறையில் லட்சுமி அக்கா தங்கியிருந்தார். அவர் அந்த பங்களாவின் பழைய வேலைக்காரர். மிகவும் நல்லவர். சில நேரங்களில் இரவு நேரத்தில் எனக்காக டீ போட்டு கொண்டு வருவார். ஒரு நாள் சரிதா அம்மா கழிவறையில் இருந்தார். அவர் சொன்னார், மகளே, அலமாரியில் எனது பழைய புகைப்பட ஆல்பம் இருக்கிறது, அதை எடு. நான் அலமாரியை திறந்து தேடிக்கொண்டு இருந்தேன். அப்போது திடீரென கதவு திறந்தது. தேவராஜ் சார் அறைக்குள் நுழைந்தார். அலமாரியில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவரது குரல் எவ்வளவு பலமாக இருந்ததென்றால் நான் நடுங்கி போய் அங்கேயே ஒரு புறமாக ஒதுங்கி நின்றேன். சார், சரிதா அம்மா தான் புகைப்பட ஆல்பத்தை எடுக்க சொன்னார்கள். அதனால் தான் தேடிக்கொண்டிருந்தேன். அம்மாவிற்கு எப்போதுதான் புத்தி வருமோ, வரும்போகும் ஆட்களை எல்லாம் அலமாரிக்குள் கையை வைக்க விடாதீர்கள் என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். யார் எந்த எண்ணத்தோடு வீட்டிற்குள் நுழைகிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது. அவர் என்னை கடுமையாக பேசிக்கொண்டிருந்தார். யாரோ என்னை திருடி என்று நினைப்பது போல எனக்கு தோன்றியது. நெஞ்சுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது போல இருந்தது. தலையை குனிந்தபடி வெட்கத்தால் அங்கேயே செத்து விடலாம் என்று தோன்றியது. அப்போது சரிதா அம்மா வெளியே வந்தார். நான் உடனே ஓடி சென்று அவருக்கு துணையாக நின்றேன். ஏன் இவளை திட்டுகிறாய்? நான் தான் ஆல்பத்தை எடுக்க சொன்னேன். உன்னுடையதும் லாவண்யாவுடையதும் சிறுவயது புகைப்படங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. லாவண்யா சரிதா அம்மாவின் மகள். தேவராஜ் சாரை விட இளையவள். அவள் துபாயில் தன் கணவருடன் வசித்து வந்தாள். பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வருவாள். இன்று சரிதா அம்மாவின் மனம் பழைய நினைவுகளில் மூழ்க விரும்பியது. ஆனால் தேவராஜ் சார் சமாதானம் அடையவில்லை. நீங்கள் எல்லோரையும் சொந்தக்காரர்களாக நினைத்து கொள்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஆட்களை பற்றி நன்கு தெரியும்.
இவள் வந்து 4 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அலமாரியை திறக்க சொல்லிவிட்டீர்களே. பிறகு தேவராஜ் சார் அதிகாரமாக என்னிடம் சொன்னார், இனிமேல் நீ இங்கே எதிலும் கை வைப்பதை நான் பார்க்கக்கூடாது. உன் வேலையை மட்டும் கவனி, அவ்வளவுதான். அவர் என்னை மிகவும் கேவலப்படுத்தியதால் என் கண்கள் கலங்கின. தலையை குனிந்தபடி நான் அறையை விட்டு வெளியேறினேன். வெளியே வந்ததும் கஷ்டப்பட்டு இமைகளை மூடி கண்ணீரை அடக்கினேன். பிறகு எனது அறைக்கு சென்று கதவை மூடிவிட்டு தேம்பி தேம்பி அழுதேன். என் மனக்குமுறல் அனைத்தும் கண்ணீராக வெளியேறியது. அழுது ஓய்ந்த பிறகு எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன், திட்டினால் என்ன, அவர் முதலாளி. இந்த வீட்டை விட பாதுகாப்பான இடம் எனக்கு வேறு எங்கு கிடைக்கும்? இங்கு அட்லீஸ்ட் என் மனமாவது பாதுகாப்பாக இருக்கிறதே. இப்படி சொல்லி என்னை நானே தேற்றிக் கொண்டேன். முகத்தில் தண்ணீரை தெளித்தேன். மாலை 8 மணி ஆகி கொண்டிருந்தது. சரிதா அம்மாவிற்கு மருந்து கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அழுது வீங்கிய முகத்தின் அடையாளங்களை நன்றாக துடைத்துவிட்டு நான் அவர்கள் அறைக்கு சென்றேன். அங்கே தாயும் மகனும் ஏதோ பேசி கொண்டிருந்தார்கள். நான் மெதுவாக உள்ளே நுழைந்தேன். உனக்கு நாகரிகமே இல்லையா? யார் அறைக்குள்ளும் அனுமதி கேட்காமல் இப்படி நுழைகிறாயே? தேவராஜ் சார் மீண்டும் என்னை அவமானப்படுத்தினார். இப்போத்தான் மனதை தேற்றியிருந்தேன். அதற்குள் மீண்டும் பாரமானது. மன்னிக்கவும் சார், நான் போய்விடுகிறேன். உங்களை தொந்தரவு செய்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலையை குனிந்தபடி நான் திரும்பினேன். அப்போது சரிதா அம்மா அழைத்தார். இங்கே வா மகளே. சரிதா அம்மா, நான் பிறகு வருகிறேன். உங்கள் மருந்து கொடுக்கும் நேரம் ஆகிவிட்டதால் வந்தேன் என்று மெதுவான குரலில் கூறிவிட்டு வெளியே வந்தேன். அப்போது பின்னால் இருந்து தேவராஜ் சாரின் குரல் கேட்டது. இவள் ஒழுக்கமானவள் போல வேடம் போடுகிறாள். இப்படிப்பட்ட பெண்கள் அவ்வளவு அப்பாவி கிடையாது. காரணமே இல்லாமல் இவளை தலையில் தூக்கி வைத்து ஆடாதீர்கள் அம்மா. சரிதா அம்மா அதற்கு பதிலளித்தார். ஏன் இப்படி பேசுகிறாய்? இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் என்னை பார்த்து கொள்ள ஒரு நல்ல பெண் கிடைத்திருக்கிறாள். என் சொந்த மகள் கூட இவ்வளவு செய்ய மாட்டாள். தன் கையால் ஊட்டி விடுகிறாள், உடை மாற்ற உதவுகிறாள், தினமும் தலை சீவி விடுகிறாள். நான் மறுத்தாலும் கேட்பதில்லை. உன் நடத்தையை பார்த்து அவள் வேலையை விட்டு போய்விடப் போகிறாள் பார். அவள் போக மாட்டாள். இன்டர்வியூவின் போது அவள் எவ்வளவு கெஞ்சினாள் என்று உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு கட்டாயத்தினால் தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறாள். இல்லை என்றால் இளம்பெண்களை 24 மணி நேரமும் வீட்டை விட்டு வெளியே யார் இருக்க விடுவார்கள்? தேவராஜ் சார் இது போன்ற விஷயங்களில் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். சரிதா அம்மாவின் குணம் இப்போது நன்றாக மாறியிருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு தேவராஜ் சார் அமர்த்திய எந்த பணியாளரும் நிலைக்கவில்லை. சிலர் அழுக்கு துணிகளை கண்டு ஓடிவிட்டார்கள். சிலருக்கு வேலை செய்யும் முறை பிடிக்கவில்லை. நான் 4வது பணியாளர். அந்த விபத்திற்கு பிறகு சரிதா அம்மா மிகவும் எரிச்சலடையும் சுபாவம் கொண்டவராக இருந்தார். எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டிருந்தார். அவர் உயிரோடு இருந்தார். ஆனால் உள்ளுக்குள் இறந்து விட்டதை போல இருந்தார். ஆனால் நான் வந்த பிறகு அவர் மீண்டும் வாழத் தொடங்கியது போல உணர்ந்தார். நான் சரியான நேரத்திற்கு செல்வேன். அன்பாக மருந்து கொடுப்பேன். அவருக்கு பிடித்த உணவுகளை என் கையால் சமைத்து கொடுப்பேன். அவரது கண்களில் மீண்டும் ஒரு பிரகாசம் தெரிய தொடங்கியது. ஏன் என்று தெரியவில்லை. நான் எப்போதும் அவருக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் வந்து 20-25 நாட்களே ஆகியிருந்தாலும் பல ஆண்டுகளாக இங்கே இருப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. தேவராஜ் சாரின் நடத்தை என் பொறுமையின் எல்லையை சோதித்து கொண்டிருந்தாலும் சரிதா அம்மாவின் அன்பு என்னை தடுத்து நிறுத்தியது. இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். எனவே நான் இந்த வேலையை விட்டுவிட்டால் மீண்டும் அந்த நரகத்திற்கே செல்ல வேண்டியிருக்கும். எங்கு ஒருபோதும் திரும்பக்கூடாது என்று நான் சத்தியம் செய்தேனோ அங்கேயே செல்ல நேரிடும். ஏனெனில் அங்கிருந்த நினைவுகள் இன்றும் என்னை இரவில் உறங்க விடாமல் செய்கின்றன. பிறகு அந்த நாள் வந்தது. மாதம் முடிவடைந்திருந்தது. தேவராஜ் சார் வீட்டின் அனைத்து பணியாளர்களுக்கும் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த பங்களாவில் என்னை தவிர இன்னும் 4 பழைய பணியாளர்கள் இருந்தனர். ராம்லால் தாத்தா, லட்சுமி அக்கா, தோட்டக்காரர் மற்றும் டிரைவர். சார் லட்சுமி அக்காவிடம் அந்த பெண்ணை வர சொல் என்றார். அப்போது நான் எனது அறையில் சேலை கட்டிக்கொண்டு துணி துவைத்து கொண்டிருந்தேன். ஈரமான சேலையுடன் கூந்தலில் இருந்து நீர் சொட்ட சொட்ட நான் ஓடி வந்து மற்ற பணியாளர்களின் வரிசையில் நின்றேன். இதையும் படபடவென துடித்தது. எனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் சார் அனைவருக்கும் கவர்களை வழங்கியதைக் கண்டு புரிந்து கொண்டேன். அப்போது எனது முறை வந்தது. இந்த மிஸ் மீரா, இது உன்னுடைய சம்பளம். நினைவிருக்கட்டும், இனிமேல் புகார்களுக்கு இடம் கொடுக்காதே. இல்லை என்றால் வேலையை விட்டு தூக்க எனக்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது. அனைவர் முன்னிலையிலும் அவர் என்னை இப்படி அதட்டியதில் என் கன்னங்கள் அவமானத்தால் சிவந்தன.
மற்றவர்கள் பழைய பணியாளர்கள், ஆனால் நான் புதியவள் மற்றும் இளம்பெண். எல்லோருடைய பார்வையும் என் மீது இருந்தது. நான் அமைதியாக அந்த கவரை வாங்கி கொண்டேன். அதை பிரிக்காமல் அப்படியே சேலை தலைப்பில் முடிந்து கொண்டேன். சரிதா அம்மா எனக்கு அவ்வளவு அன்பையும் மரியாதையும் கொடுத்தாலும் எனது தகுதி என்ன என்பதை நான் நன்றாகவே அறிந்திருந்தேன். நான் இந்த வீட்டின் ஒரு வேலைக்காரி. பணியாளர்களை எப்படி அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பது தேவராஜ் சாருக்கு தெரிந்திருந்தது. மறுபுறம் சரிதா அம்மா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் மனதிற்குள் வருத்தமடைந்தார். மாலையில் தேவராஜ் சார் அவர் அறைக்கு வந்தபோது சரிதா அம்மா அந்த பேச்சை ஆரம்பித்தார். ஏன் மீராவை எல்லா வேலைக்காரர்களுடன் வரிசையில் நிற்க வைத்தாய்? நான் அவளை ஒரு வேலைக்காரியாக பார்க்கவில்லை. அவள் இளையவள், சிறிய வயது பெண். அதனால் அவளிடம் இவ்வளவு கடுமையான போக்கை கடைபிடிக்க கூடாது. அதற்கு என்ன அர்த்தம் அம்மா? வேலைக்காரி இல்லை என்றால் பிறகு யார்? அவளுடன் உறவு முறையாக கொண்டாட முடியும். இவர்களை ரொம்பவும் தலையில் தூக்கி வைத்து ஆடாதீர்கள். பிறகு கீழே இறக்குவது கஷ்டமாகிவிடும் என்று தேவராஜ் சார் அலட்சியமாக மொபைலை நோண்டியபடியே கூறினார். அப்போது சரிதா அம்மா ஏதோ யோசனையுடன், உறவு முறையாகவே ஆக்கிக் கொள்ளலாம் என்று தான் நினைக்கிறேன் என்றார். என்ன சொல்கிறீர்கள் அம்மா? என்ன உறவு முறை? தேவராஜ் சார் அதிர்ச்சி அடைந்தார். ஒன்றுமில்லை மகனே, லாவண்யாவிடமிருந்து ஏன் ஃபோன் வரவில்லை? இத்தனை நாட்களாகியும் அவள் என்னிடம் பேசவில்லை என்று பேச்சை மாற்றினார். அங்கே நெட்வொர்க் பிரச்சனை ஏதோ இருக்கிறது. நாளை நான் பேச வைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தேவராஜ் சார் சமாதானம் செய்ததும் சரிதா அம்மா அமைதியானார். சரிதா அம்மாவின் அன்பான நடத்தையால் நான் விரைவிலேயே அவரிடம் தயக்கமின்றி பழகத் தொடங்கினேன். ஒரு நாள் தயக்கத்துடன் கேட்டேன், சரிதா அம்மா, ஒரு விஷயம் கேட்கவா? தவறாக நினைக்க மாட்டீர்களே? நீங்கள் முன்பு நன்றாகத்தானே இருந்தீர்கள். பிறகு எப்படி இவ்வளவு பெரிய விபத்து நடந்தது? இதை கேட்ட சரிதா அம்மா புன்னகைத்தார். மகளே, தேவராஜின் அப்பா இறந்த பிறகு நான் தான் பிசினஸை கவனித்து கொண்டேன். பிள்ளைகள் அப்போது மிக சிறியவர்கள். மெல்ல மெல்ல தேவராஜ் வளர்ந்ததும் அவனும் உதவத் தொடங்கினான். நான் பிசினஸை மிக சிறப்பாக நடத்தினேன். ஏனென்றால் உறவினர்கள் எல்லோரும் மாறி போயிருந்தார்கள். குறிப்பாக நெருக்கமானவர்கள். அவர்கள் முகமூடி கலன்றபோது நானே ஒரு ஆணாக மாறி போராட முடிவெடுத்தேன். அவரது கண்களில் ஒருவித சோகத்தின் ஒளி தெரிந்தது. நான் மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு அவர் ஒரு பெருமூச்சு விட்டு பேசினார். அந்த ராசி இல்லாத நாள் வந்தது. சாலையில் ஒரு சிறுமி திடீரென என் காருக்கு முன்னால் வந்துவிட்டாள். அவளை காப்பாற்றுவதற்காக நான் பிரேக் போட்டேன். பின்னால் ஒரு பெரிய லாரி வந்து கொண்டிருந்தது. எனக்கு தெரியாது. என் கார் நின்றவுடன் அந்த லாரி எங்களை மோதியது. லாரி காரை வெகு தூரம் இழுத்து சென்றது. எனது 2 கால்களும் காரில் மாட்டிக்கொண்டன. மிகவும் சிரமப்பட்டு தான் என்னை வெளியே எடுத்தார்கள். நினைவு திரும்பிய போது நான் என் 2 கால்களின் உணர்வையும் இழந்து விட்டதை அறிந்தேன். இப்போது நான் முழுமையாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளேன். அப்போது லாவண்யாவிற்கு திருமணமாகியிருந்தது. தேவராஜ் பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் என்னை மட்டுமல்ல, தொழிலையும் சிறப்பாக கவனித்து கொண்டான். அதனால்தான் அவனது நடத்தையில் ஒரு கண்டிப்பு இருக்கிறது. மிக சிறிய வயதிலேயே அவன் குடும்ப பொறுப்பை சுமக்கும் ஆணாக மாறிவிட்டான். இதை கேட்டு நான் புன்னகையோடு சொன்னேன், சரிதாம்மா, நீங்கள் ஒரு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறீர்கள். ஒரு சிறுமியை காப்பாற்ற போய் உங்களுக்கு நீங்களே காயங்களை ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களை போன்ற மனிதர்கள் மிக குறைவு. சரிதா அம்மா என் பேச்சை கேட்டு புன்னகைத்தார். பிறகு என்னை உற்று பார்த்து விட்டு சொன்னார், நீ எனக்கு மிகவும் நெருக்கமானவளாக தோன்றுகிறாய். இதற்கு முன்பு யாரிடமும் நான் இப்படி ஒரு உணர்வை உணர்ந்ததில்லை. நீ மீரா அல்ல, என் மகள் லாவண்யா என்றே எனக்கு தோன்றுகிறது. அவளிடம்தான் நான் என் இதயத்தில் உள்ள அனைத்தையும் பேசுவேன். இதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அன்று தேவராஜ் சாருக்கு விடுமுறை. அவர் வெகு நேரம் உறங்கினார். மதியம் 12 மணி இருக்கும். அவர் அறை ஜன்னலை திறந்தபோது அவரது பார்வை புல்வெளியில் விழுந்தது. அங்கே ஊதா நிற சுடிதார் அணிந்த ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். பெரிய பூக்கள் கொண்ட எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட அந்த உடையில் செடிகளுக்கு நடுவே அவளும் ஒரு பூவை போலவே தெரிந்தாள். தேவராஜ் சார் ஆச்சரியப்பட்டார். யார் இது என்று யோசித்தார். அது நான் தான். அப்போது நான் பூக்களை பறித்து கொண்டு திரும்பினேன். நான் தினமும் இப்படித்தான் செய்வேன். பூக்களை பறித்து சேகரித்து சரிதா அம்மாவின் அறையில் உள்ள பூஜாடியில் அலங்கரிப்பேன். அதனால் அந்த அறை முழுவதும் நாள் முழுவதும் நறுமணம் வீசும். எனக்கு இது மிகுந்த நிம்மதியை தந்தது. ஆனால் தேவராஜ் சார் என்னை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அந்த சுடிதார் சாதாரணமானது அல்ல.
அது அவரது தங்கை லாவண்யா உடையது. மிகவும் விலை உயர்ந்த பிராண்டட் உடை அது. லாவண்யா எப்போதாவது வீட்டிற்கு வரும்போது அதை விட்டு சென்றிருந்தாள். அதன் விலை மதிப்பை பற்றி எனக்கு தெரியாது. சரிதா அம்மா தான் அதை கொடுத்திருப்பார் என்று சாருக்கு கோபம் வந்தது. சிறிது நேரம் கழித்து குளித்து முடித்துவிட்டு அவர் தன் அம்மாவின் அறைக்கு வந்தார். நான் எந்த தயக்கமும் இன்றி அம்மாவின் படுக்கையில் சாய்ந்தபடி ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். என் துப்பட்டா தோளில் தொங்கிக் கொண்டிருக்க நீண்ட ஜடை படுக்கைக்கு வெளியே ஊசலாடியது. கழிவறையில் தண்ணீர் சொட்டும் சத்தம் கேட்டது. அதாவது சரிதா அம்மா குளித்து கொண்டிருந்தார். கதவு திறக்கும் சத்தம் கூட எனக்கு கேட்கவில்லை. எனக்கு சிறு வயதிலிருந்தே புத்தகங்கள் வாசிப்பதில் அதிக ஆர்வம். இங்குள்ள பெரிய நூலகத்திற்கு சென்று நானே புத்தகங்களை வாசிப்பேன். சரிதா அம்மாவிற்கும் வாசித்து காட்டுவேன். அம்மா எங்கே? நீ ஏன் அவர் படுக்கையில் இப்படி இருக்கிறாய்? தேவராஜ் சாரின் கனத்த குரலை கேட்டு நான் திடுக்கிட்டு எழுந்தேன். புத்தகத்தில் நான் அவ்வளவு மூழ்கி இருந்ததால் சுற்றுப்புறமே மறந்துவிட்டது. அவரது நெற்றியில் கோபத்தின் சுருக்கங்கள் தெளிவாக தெரிந்தன. மீண்டும் திட்டுவிழப் போகிறது என்று எனக்கு தெரிந்தது. இந்த பெண் எல்லை மீறி செல்கிறாள். முதலில் இனிமையாக பேசி லாவண்யாவின் ஆடைகளை கைப்பற்றினாள். இப்போது புத்தகங்களை விரித்து போட்டுவிட்டு அம்மாவின் படுக்கையில் இது தன் பரம்பரை சொத்து போல படுத்து கிடக்கிறாள் என்று தேவராஜ் சார் நினைத்தார். அவருக்கு என்னை அங்கேயே கடுமையாக திட்ட வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அம்மா உள்ளே இருந்ததால் அவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு அம்மாவிற்கு மருந்து கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். எனக்கு வேறு எந்த பதிலும் தோன்றவில்லை. ஆமாம் சார், இப்போது சூப் குடித்த பிறகு மருந்து எடுத்துக்கொள்வார். காலை மருந்தை சரியான நேரத்தில் கொடுத்து விட்டேன் என்று கூறிவிட்டு உடனே துப்பட்டாவை சரி செய்து கொண்டு குனிந்தபடி நின்றேன். தேவராஜ் சாரின் அணுகுமுறை என்னிடம் எப்போதும் இப்படித்தான் இருக்கும். நான் இந்த வீட்டு வேலைக்காரி என்பதை அவர் எனக்கு ஒவ்வொரு நொடியும் நினைவிட்டு கொண்டே இருப்பார். அவரது பார்வையும் அப்படியே இருந்தது. கூர்மையானது. எதையும் துருவி துருவி ஆராய்வது போன்றது. நான் வெட்கத்தால் கூசி போய் அறையை விட்டு வெளியே வந்தேன். பின்னால் இருந்து அவரது குரல் கேட்டது. அம்மா, எத்தனை முறை சொல்வது? யாரையும் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள். இந்த பெண்ணை தனது தகுதிக்குள்ளேயே வைத்திருங்கள். நாளை இவளே ஆட்களை சேர்த்து இங்கே கொள்ளையடிக்கப் போகிறாள் பாருங்கள். சரிதா அம்மா அவரை கண்டித்தார். உனக்கு அறிவு இருக்கிறதா? அவள் மிகவும் அப்பாவி பெண். நீ அவளை கேவலப்படுத்தும் விதத்திற்கு அவள் எப்போதே வேலை விட்டு போயிருக்க வேண்டும். அவளுடைய இக்கட்டான நிலையை பயன்படுத்தி அவளை துன்புறுத்தாதே மகனே. உன் நடத்தையை மாற்றிக்கொள். அவள் கண்ணியமானவள் என்பதால் அமைதியாக இருக்கிறாள். அவள் என்னை எவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் தெரியுமா? சரிதா அம்மா என் மீது மிகுந்த திருப்தியில் இருந்தார். அப்போது தேவராஜ் சார் மீண்டும் சொன்னார். இப்படிப்பட்ட பெண்கள் வெளியில் கண்ணியமானவர்கள் போல நாடகம் ஆடுவார்கள். நீங்கள் உங்கள் மார்பில் பாம்பை வளர்க்கிறீர்கள் அம்மா. சரிதா அம்மா கோபமாக சொன்னார். அவள் பாம்பல்ல, என் மகளாக மாறிவிட்டாள் தேவராஜ். நான் அவளை என் மகள் என்று சொல்லிவிட்டேன். தன் அம்மாவின் இதயத்தில் என் மீது இவ்வளவு அன்பு இருப்பதை பார்த்த தேவராஜ் சார் எரிச்சல் அடைந்தார். ஏனெனில் அவருக்கு என் மீது துளி கூட நம்பிக்கை இல்லை. சிறிது நேரம் கழித்து நான் கதவை தட்டினேன். அம்மா உள்ளே வா என்றதும் நான் சூப் கிண்ணத்துடன் உள்ளே சென்றேன். ஆனால் தேவராஜ் சார் சட்டென்று என் கையில் இருந்து கிண்ணத்தை பிடுங்கினார். முதலில் என்னிடம் காட்டு, இதில் எதையாவது கலந்திருக்கிறாயா என்று கோபமான கண்களால் என்னை முறைத்தார். அவரே 2-3 ஸ்பூன் குடித்து பார்த்துவிட்டு திருப்தி அடைந்தார். பிறகு அவரே தன் அம்மாவிற்கு சூப் புகட்டத் தொடங்கினார். நான் ஒரு மூலையில் தலையை குனிந்தபடி நின்று எதையோ யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது அவரது குரல் அறை முழுவதும் எதிரொலித்தது. இங்கே ஏன் நிற்கிறாய்? போ. எப்போதும் அம்மாவின் தலையிலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்காதே. நான் வேகமாக திரும்பி அறையை விட்டு வெளியே வந்தேன். அன்று இரவு தேவராஜ் சார் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார். சரிதா அம்மா உறங்கிவிட்டார். அவர் நாள் முழுவதும் தன் அம்மாவுடனேயே இருந்தார். பணியாட்கள் தங்கும் அறையின் அருகே அவர் கடந்தபோது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது நான் லட்சுமி அக்காவுடன் பேசி கொண்டிருந்தேன். சம்பளத்தை உயர்த்துமாறு ஐயாவிடம் எத்தனை முறை சொல்லிவிட்டேன். ஆனால் நீ வேலையே செய்வதில்லை, எதற்கு சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்கிறார். பிறகு நீ குண்டாகிவிட்டாய், கொஞ்சம் எடையை குறைத்தால்தான் வேலை செய்ய முடியும் என்கிறார் என்று லட்சுமி அக்கா சிரித்து கொண்டே பேசினார். இப்போது நீயே சொல்லு மீரா, ஐயாவிற்கு நான் அவ்வளவு ருசியாக சமைக்கிறேன். ஆனால் அவர் கொஞ்சம் தான் சாப்பிடுகிறார். மீதியுள்ளதை என்ன செய்வது? வீணாக்கக்கூடாதே என்று நானே சாப்பிடுகிறேன். அதனால்தான் குண்டாகிவிட்டேன். அவரது பேச்சை கேட்டு என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் புல்வெளியில் நடந்து கொண்டிருந்த தேவராஜ் சார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நீங்கள் சொல்வது சரிதான், உணவே வீணாக்கக்கூடாது.
ஆனால் சோம்பல் வரும் அளவிற்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. லட்சுமி அக்கா சொன்னார். ஆமாம், நான் கவலையினால் தான் குண்டாகிறேன். அடுத்த மாதம் என் மகளுக்கு திருமணம். 10-15 நாட்கள் விடுமுறை எடுப்பேன். சம்பளம் முழுவதும் தீர்ந்து விட்டது. என் மகள் சொல்கிறாள், அம்மா, நகரத்திலிருந்து எனக்காக ஒரு திருமண உடை வாங்கி வா என்று. இப்போது சொல்லு, 5000 ரூபாய் உடையை நான் எங்கிருந்து வாங்குவேன்? அவரது குரலில் ஒரு தாயின் தவிப்பு தெரிந்தது. என் மனம் சங்கடப்பட்டது. நான் என் பையை திறந்து 5000 ரூபாயை எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். இதை வைத்து கொள்ளுங்கள் அக்கா, உங்கள் மகளின் திருமணத்திற்காக எனது அன்பு பரிசு. ஐயோ வேண்டாம் மீரா, இது உன்னுடைய கஷ்டப்பட்டு உழைத்த சம்பள பணம் என்றார். நான் புன்னகைத்தேன். பரவாயில்லை அக்கா, உங்கள் மகளின் ஆசை நிறைவேறட்டும். எப்படியும் திருமணம் ஒரு முறைதானே நடக்கிறது. என் சார்பாக உங்கள் மகளுக்கு பிடித்த உடையை வாங்குங்கள். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள். என் கண்களில் ஒரு பிரகாசம் இருந்தது. லட்சுமி அக்கா மகிழ்ச்சியில் என்னை மனதார வாழ்த்தினார். நீ மிகவும் நல்லவள் மீரா. கடவுள் உனக்கு உன்னை நன்றாக பார்த்து கொள்ளும் ஒரு கணவரை கொடுப்பார் என்றார். இதை கேட்டதும் ஒரு நீரோடையின் சத்தம் போல என் சிரிப்பொலி கேட்டது. அக்கா, எனக்கு திருமணமே செய்து கொள்ள விருப்பமில்லை. திருமணம் என்ற பெயரை கேட்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. என் குரலில் பழைய ரணத்தின் வலி கலந்திருந்தது. இல்லை மீரா, உனக்கு ஒரு நல்ல பணக்கார கணவர் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை. அப்படியே நம் ஐயாவை போல. நீ பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கிறாய். நான் ஏதாவது வரன் பார்க்கட்டுமா? லட்சுமி அக்காவின் பேச்சை கேட்டு நான் வாய் விட்டு சிரித்தேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அக்கா. யாரை சொல்கிறீர்கள்? அந்த வீரபாண்டி போன்ற கணவர் எனக்கு வேண்டாம். எனக்கு அன்பு காட்டும், என்னை பார்த்து கொள்ளும், என் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் ஒரு கணவர் தான் வேண்டும். எப்போதும் கோபமாகவே இருக்கும் ஆண்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசிக்கொண்டிருந்தேன். இதை கேட்ட தேவராஜ் சாரின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. மனதிற்குள், ஓஹோ, இந்த மேடம் தன்னை ஏதோ இளவரசி என்று நினைத்து கொள்கிறார் போலிருக்கிறது என்று நினைத்தார். ஆனாலும் லட்சுமி அக்காவுக்கு நான் பணம் கொடுத்த அந்த தாராள குணத்தை கண்டு அவர் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தார். இந்த பெண் உண்மையிலேயே இதயங்களை ஆளத் தெரிந்தவள் என்று அவர் முதன்முறையாக என்னை பற்றி சிந்திக்க தொடங்கினார். அடுத்த நாள் காலை உணவருந்தும் மேசையில் தேவராஜ் சார் சரிதா அம்மாவிடம் சொன்னார். அம்மா, ரிதிமாவின் திருமண பத்திரிக்கை வந்திருக்கிறது. சரிதா அம்மா புன்னகைத்து கொண்டே, பார் மகனே, ரிதிமா உன்னை விட 7 வயது சிறியவள். அவளுக்கே திருமணம் முடிந்து விட்டது. நீயும் ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடாதா? உனக்கு 30 வயதாகிறது. எப்போது திருமணம் என்று கேட்பவர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றார். எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றி பிறகு பேசுவோம் அம்மா. முதலில் ரிதிமா திருமணத்திற்கு என்ன மொய் செய்ய வேண்டும். நீங்கள் வருகிறீர்களா இல்லையா என்று சொல்லுங்கள். நீங்கள் என்னுடன் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். விபத்திற்கு பிறகு 3-4 ஆண்டுகளாக நீங்கள் எங்குமே வரவில்லை. வெளியில் வந்தால் உங்கள் மனம் கொஞ்சம் மாறும் என்றார். தேவராஜ் சார் வெளியே பார்ப்பதற்கு எவ்வளவு கடுமையானவராகவும் கோபக்காரராகவும் தெரிந்தாலும் தன் அம்மா மீது உயிரையே வைத்திருந்தார். சமீப காலமாக சரிதா அம்மாவின் மனநிலையும் மகிழ்ச்சியாக இருந்ததால் எப்படியாவது அவரை திருமணத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். சரி மகனே, நானும் வருகிறேன். எல்லோரையும் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சரிதா அம்மா சொன்னார். இதை கேட்டு தேவராஜ் சார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். வழக்கம் போல தன் அம்மாவை கட்டி அணைத்து விட்டு அலுவலகம் சென்றார். மாலை நேரம் தேவராஜ் சார் அலுவலகத்திலிருந்து மிகவும் களைப்பாக திரும்பினார். ஒரு நல்ல டீ குடித்தால் களைப்பு நீங்கும் என்று அவருக்கு தோன்றியது. அறைக்கு செல்லும் முன் சமையலறை பக்கம் பார்த்து, லட்சுமி, ஒரு கப் நல்ல டீ போட்டு எடுத்து வா என்று கூறிவிட்டு நேராக தன் அறைக்கு சென்றார். சமையலறையில் இருந்தது லட்சுமி அக்கா அல்ல, நான் தான் என்பதை அவர் கவனிக்கவே இல்லை. லட்சுமி அக்கா சரிதா அம்மாவிடம் அனுமதி பெற்று தன் மகளுக்கு திருமண உடை எடுப்பதற்காக சென்றிருந்தார். இன்னும் சில நாட்களில் அவர் ஊருக்கு கிளம்ப வேண்டியிருந்தது. அப்போது நான் சரிதா அம்மாவிற்கு சூப் தயாரித்து கொண்டிருந்தேன். சூப் தயாராகிவிட்டது. ஆனால் அம்மா மருந்தின் வேகத்தில் உறங்கி கொண்டிருந்தார். லட்சுமி அக்கா எப்போது வருவார் என்று தெரியாது. சரி, நாமே இந்த வீரபாண்டிக்கு டீ போட்டு தருவோம் என்று நினைத்து வேக வேகமாக டீ தயாரித்தாள். வரவேற்பறையில் தேவராஜ் சார் இல்லை. நிச்சயம் அவர் அறையில் தான் இருப்பார் என்று நினைத்தேன். அவர் அறைக்கு நான் டீயை கொண்டு செல்லலாமா? இதுவரை நான் அவர் அறைக்குள் சென்றதே இல்லை. எனது வேலை சரிதா அம்மாவை பார்த்து கொள்வது மட்டும்தான். நான் ஏன் அங்கு செல்ல வேண்டும்? பிறகு சரி, கதவை தட்டிவிட்டு டீயை வைத்துவிட்டு வந்து விடலாம்.
எப்படி இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தானே என்று எண்ணி அறை கதவை மெல்ல தட்ட சென்றேன். கதவு ஏற்கனவே லேசாக திறந்திருந்தது. நான் மெதுவாக உள்ளே நுழைந்தேன். குளியலறையில் தண்ணீர் கொட்டும் சத்தம் கேட்டது. தேவராசர் குளித்து கொண்டிருந்தார். அறையில் நீல நிற மங்கலான வெளிச்சம் இருந்தது. சூழல் மிகவும் அமைதியாக தெரிந்தது. நான் டீயை பக்கத்தில் இருந்த மேசையில் வைத்துவிட்டு திரும்பினேன். அப்போது பதற்றத்தில் கால் வழுக்க மேசையில் இருந்த விலை உயர்ந்த கண்ணாடி அலங்கார பொருள் கீழே விழுந்தது. டம் என்ற சத்தத்துடன் அது நொறுங்கி சிதறியது. எனக்கு கைகால் ஓடவில்லை. இவ்வளவு விலை உயர்ந்த பொருள் உடைந்து விட்டதே. இப்போது அவர் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்வாரே என்று பயந்தேன். அவர் வெளியே வருவதற்குள் ஓடிவிட வேண்டும் என்று நினைத்து வேகமாக அடியில் அமர்ந்து கண்ணாடி துண்டுகளை சேகரித்தேன். ஆனால் அந்த பதற்றத்தில் சில கண்ணாடி துண்டுகள் என் கைகளில் ஆழமாக குத்திவிட்டன. இரத்தம் வேகமாக சொட்டத் தொடங்கியது. வெள்ளை நிற கார்பெட்டில் சிவப்பு நிற இரத்த கரைகள் படிந்தன. அப்படியும் நான் எல்லா துண்டுகளையும் எடுக்க முயன்றேன். சத்தம் கேட்டு தேவராசர் வெள்ளை நிற பனியன் மற்றும் ட்ரவுசருடன் நனைந்த கூந்தலோடு வெளியே வந்தார். நான் தரையில் அமர்ந்திருப்பதை பார்த்து, "இங்கே நீ என்ன செய்கிறாய்?" என்று அதட்டினார். அவரது குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. நான் பயத்தில் துள்ளி எழுந்தேன். "சார், நான் டீ வைக்க வந்தேன்." என் கவனம் முழுவதும் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டுகளின் மீதே இருந்தது. "நீ ஏன் இங்கே வந்தாய்? லட்சுமி எங்கே போனாள்?" என்று கடுமையாக கேட்டார். எனக்கு பேசுவதற்கே சிரமமாக இருந்தது. இரத்தம் அதிகமாக வெளியேறியதால் தலை சுற்றுவது போல இருந்தது. அதனால் நான் பதில் ஏதும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியே வந்தேன். கார்பெட்டில் கண்ணாடி துண்டுகள் ஏதும் இருந்துவிடக்கூடாதே என்பதுதான் என் கவலையாக இருந்தது. இரத்தத்தால் சிவந்து போயிருந்த என் கையை நான் கவனிக்கவே இல்லை. எனது அறைக்கு சென்ற பிறகு கையை பார்த்த எனக்கு பக் என்றது. ஆங்காங்கே கையில் கண்ணாடி துண்டுகள் ஆழமாக பதிந்திருந்தன. கணக்கற்ற வெட்டு காயங்கள். ஒருவேளை இதனால் தான் தலை சுற்றியதோ என்னவோ. என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. எப்போது என் வலிகளுக்காக அழுவதை மறந்தேனோ தெரியவில்லை. தேவராசர் அறையின் அனைத்து விளக்குகளையும் போட்டார். ஏதோ விழும் சத்தம் அவருக்கு கேட்டிருந்தது. பார்த்தால் கார்பெட்டில் சிவப்பு இரத்த கரைகளும் சிதறிய கண்ணாடி துண்டுகளும் தெரிந்தன. "இந்த பெண்ணின் வேலையை பார்." மனதிற்குள் அவர் கோபமடைந்தார். ஆனால் அந்த இரத்தக்கரையை பார்த்தபோது ஒரு கணம் யோசித்தார். ஒருவேளை அவள் குனிந்து கண்ணாடியை எடுத்தபோது காயம் பட்டிருக்குமோ என்று. இருந்தாலும் சுத்தம் செய்வது முக்கியம் என்று கருதினார். சட்டையை அணிந்து கொண்டே அவர் கீழே வந்தார். அப்போது சரிதா அம்மாவின் குரல் கேட்டது. "என்ன நடந்தது மகனே?" நான் சரிதா அம்மாவிற்கு சூப் புகட்டி கொண்டிருந்தேன். கையில் கட்டு போட்டிருந்தேன். ஆனால் அது இரத்தத்தால் நனைந்து முழுவதுமாக சிவந்திருந்தது. தலை சுற்றி கொண்டே இருந்தது. குளிர்ந்த ஜூஸ் குடித்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்று தோன்றியது. அப்போது சரிதா அம்மாவின் பார்வை என் கைகளின் மேல் விழுந்தது. "உன் கையில் பலமான காயம் பட்டிருக்கிறது. முறையாக கட்டு போட்டுக்கொள். மருத்துவரிடம் போய் காண்பி" என்றார். "ஒன்றுமில்லை சரிதா அம்மா, லேசான காயம்தான், அதிக வலி எல்லாம் இல்லை" என்று என் காயத்தை மறைத்தபடியே நான் அவருக்கு சூப் கொடுத்தேன். அப்போது தேவராஜ் சார் கதவை ஓங்கி திறந்து உள்ளே வந்தார். "அவ்வளவு விலை உயர்ந்த அலங்கார பொருளை உடைத்து விட்டாய். இனி உன் சம்பளத்தில் இருந்துதான் பணம் கழிக்கப்படும். போ, கண்ணாடி சுத்தம் செய்யும் திரவத்தை எடுத்து வந்து அங்கே சுத்தம் செய்." அவர் என்னை திட்டிக் கொண்டே இருந்தார். நான் மௌனமாக இருந்தேன். சரிதா அம்மா அவரை முறைத்து பார்த்தபடி சொன்னார். "அலங்கார பொருள் உடைந்தால் போகிறது, தவறுதலாக நடப்பதுதான். ஆனால் இவள் கையை பார், முழுவதும் காயமாக இருக்கிறது. இவள் எப்படி சுத்தம் செய்வாள்? லட்சுமி வந்ததும் பார்த்து கொள்வாள். முதலில் நீ இவளை மருத்துவரிடம் அழைத்து செல்." "உங்கள் மூளை என்ன வேலை செய்யவில்லையா? நான் ஏன் இவளை மருத்துவரிடம் அழைத்து செல்ல வேண்டும்? நான் என்ன இவளுக்கு வேலைக்காரனா?" அவர் என்னை வெறுப்புடன் முறைத்தார். சரிதா அம்மா முழுவதுமாக எனக்காக பரிந்து பேசினார். ஏனென்றால் அவர் என்னை ஒரு வேலைக்காரியாக மட்டும் பார்க்கவில்லை, வீட்டின் மகளாகவே நினைக்க தொடங்கிவிட்டார். "அப்படி பேசாதே மகனே, அவள் வழியில் இருக்கிறாள். எவ்வளவு இரத்தம் வெளியேறி இருக்கிறது பார். மகளே, நீ ராம்லால் தாத்தாவுடன் மருத்துவரிடம் சென்று வா" என்றார். நான் மெதுவாக, "இல்லை சரிதாம்மா, நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை" என்று கூறிவிட்டு சூப் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினேன். அன்று தேவராஜ் சாரின் உறவுக்கார தங்கை ரிதிமாவின் திருமணம். அதனால் அவர் சீக்கிரம் வீட்டிற்கு வந்திருந்தார். மற்ற சடங்குகளுக்கு செல்ல அவருக்கு நேரமில்லை. ஆனால் இன்று வரவேற்பு மற்றும் ஊர்வலம் என்பதால் அம்மாவை அழைத்து கொண்டு திருமணத்திற்கு செல்லவிருந்தார். அலுவலகத்திலிருந்து வந்த உடனேயே அம்மாவை தயாராக சொன்னார். தாமும் தயாராக சென்றார்.
கருப்பு நிற காட்டன் சூட் அணிந்து அவர் மிகவும் கம்பீரமாக தெரிந்தார். உயரமான தோற்றம், அழகான முகம் என ஒரு முழுமையான ஆண்மை மிடுக்குடன் அவர் இருந்தார். அவர் தயாராகி கீழே வந்தபோது சரிதா அம்மாவும் சக்கர நாற்காலியில் தயாராக அமர்ந்திருந்தார். சிவப்பு நிற பனாரஸ் சேலையில் அவர் அவ்வளவு அழகாக இருந்தார். நீண்ட காலத்திற்கு பிறகு வெளியே செல்வதால் அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. தேவராஜ் சார் அவரை பார்த்து அன்புடன் புன்னகைத்து சக்கர நாற்காலியை நகர்த்தினார். நான் இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரு சிறு வலி ஏற்பட்டது. நமக்கும் ஒரு திருமணம் நடந்திருந்தால் என்று தோன்றியது. ஆனால் உடனே அந்த எண்ணத்தை உதறி தள்ளினேன். இன்று இல்லை, இனி எப்போதும் இல்லை. சரிதா அம்மா எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட பனாரஸ் சேலை அணிந்திருந்தார். லேசான கிரீம் நிறத்தில் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அது மின்னியது. அவர் எவ்வளவு வசீகரமாக இருந்தார் என்றால், பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை கண்ணாடியில் பார்த்து அவரே புன்னகைத்து கொண்டார். தேவராஜ் சார் இதை பார்த்து, அம்மா, இன்று நீங்கள் அப்படியே ஒரு ராணி போல இருக்கிறீர்கள் என்றார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தன் அம்மா இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பதை அவர் பார்த்தார். சரிதா அம்மாவின் கண்கள் பிரகாசித்தன. தேவராஜ் சார் கடிகாரத்தை பார்த்துவிட்டு, சரி அம்மா, கிளம்பலாம், நேரமாகிறது என்று கூறி சக்கர நாற்காலியை நகர்த்த தொடங்கினார். அப்போது சரிதா அம்மா திடீரென்று, வா மகளே என்று அழைத்தார். தேவராஜ் சார் வியப்புடன் திரும்பி பார்த்தார். அங்கே நான் இளஞ்சிவப்பு நிற சில்க் சுடிதார் அணிந்து வந்து கொண்டிருந்தேன். தோளில் ஒரு மெல்லிய பிங்கு நிற சில்க் துப்பட்டா, கால்களில் சாதாரண செருப்பு, முகத்தில் லேசான லிப்ஸ்டிக் தவிர வேறு எந்த மேக்கப்பும் இல்லை. தேவராஜ் சார் என்னை பார்த்து கிண்டலாக கேட்டார், இவள் என்ன மகிழ்ச்சியில் இவ்வளவு மேக்கப் செய்து கொண்டு கிளம்பியிருக்கிறாள்? நான் வெட்கத்தால் தலை குனிந்தேன். அப்போது சரிதா அம்மா என் கையை பிடித்து கொண்டார். இவளை நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். ஏனென்றால் இப்போது இவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அவர் அன்புடன் என்னை பார்த்தார். ஆனால் தேவராஜ் சாரின் கோபம் இப்போது உச்சந்தலையை தொட்டிருந்தது. என்னை உயிரோடு விழுங்கி விடுவது போல முறைத்து பார்த்தார். ஆனால் தன் அம்மாவின் மனநிலையை கெடுக்க விரும்பாததால் கஷ்டப்பட்டு தன் நாவை கட்டுப்படுத்தி கொண்டார். சரிதா அம்மா அமைதியாக புன்னகைத்து கொண்டிருந்தார். அவர் சக்கர நாற்காலியில் முன்னே செல்ல நான் பின்னால் நடந்து சென்றேன். ஒரு விதமான கூச்சத்தையும் தர்ம சங்கடத்தையும் நான் உணர்ந்தேன். உண்மையை சொன்னால் இவர்களது குடும்ப விசேஷத்திற்கு செல்ல எனக்கு துளியும் விருப்பமில்லை. ஆனால் சரிதா அம்மா வற்புறுத்தியதால் தயாரானேன். தேவராஜ் சாரின் அந்த முறைப்பு என்னை அவமானப்படுத்த போதுமானதாக இருந்தது. நான் மெதுவான குரலில், சரிதா அம்மா, ப்ளீஸ், சார் உங்களுடன் தான் வருகிறார். அவர் உங்களை நன்றாக பார்த்து கொள்வார். நான் வருவது அவ்வளவு முக்கியமா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. இது உங்கள் குடும்ப விழா என்றேன். ஆனால் என் மன ஓட்டத்தை அம்மா புரிந்து கொண்டார். அதனால் என்ன மகளே, நான் உன்னை இந்த வீட்டு மகளாகத்தான் நினைக்கிறேன். நீயும் எங்கள் குடும்பம்தான் என்று கூறி பதற்றத்தில் வேர்த்திருந்த என் கைகளை அன்போடு பற்றி கொண்டார். வேறு வழியின்றி நான் அவர்களுடன் சென்றேன். நான் அந்த விழாவிற்கு வருவது தேவராஜ் சாருக்கு பிடிக்கவில்லை என்பது எனக்கு நன்றாகவே புரிந்தது. காரின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நான் நழுவி கொண்டே இருந்த பட்டு துப்பட்டாவை அடிக்கடி சரி செய்து கொண்டேன். என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடின. நான் ஏன் வந்தேன்? ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பித்திருக்கலாமே. இன்று இந்த அவமானத்தை தாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே என்று எனக்குள் ஒரு போராட்டமே நடந்தது. திருமண மண்டபத்தை அடைந்தபோது தேவராஜ் சார் 2 அடி முன்னால் சென்றார். நான் சரிதா அம்மாவின் சக்கர நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தேன். நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தனர். அப்போது தேவராஜ் சாரின் கண்ணில் கபீர் பட்டான். அவன் தேவராஜ் சாரின் நெருங்கிய நண்பன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர் சந்திப்பு. கபீர் உற்சாகமாக, டேய், கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொல்ல கூட இல்லையா? அண்ணியை அறிமுகப்படுத்தடா. அப்புறம் ஆண்டி, உடம்பு எப்படி இருக்கு? மருமகளை செம அழகாக தேடி பிடிச்சிருக்கீங்க. இந்த துறை சாருக்கு இவ தான் சரியான ஜோடி என்றான். எனக்கு பூமியை பிளந்து அதற்குள் புதைந்து விடலாம் போல இருந்தது. தேவராஜ் சாருக்கு கடும் கோபம் வந்தது. கபீரின் வாயை அடைக்காமல் அமைதியாக இருந்த தன் அம்மாவை அவர் முறைத்தார். கபீர் என்னை அவர் மனைவி என்று நினைத்து கொண்டான். சரிதா அம்மா சிரித்து கொண்டே இருந்தார். தேவராஜ் சார் பதில் ஏதும் சொல்லாமல் முன்னே சென்றார். சரிதா அம்மா ஏன் அந்த தவறான புரிதலை திருத்தவில்லை என்பது எனக்கு வியப்பாக இருந்தது. நான் அவர் மனைவி அல்ல, ஒரு வேலைக்காரி என்று ஏன் சொல்லவில்லை? திருமணம் முழுவதும் சரிதா அம்மா என்னை ஒவ்வொருவரிடமும் அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார். தேவராஜ் சார் மேடையில் இருந்தபோது ரீதிமாவின் தங்கை ராதிகா ஓடி வந்தாள். வாழ்த்துக்கள் பெரிய அண்ணா, நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட சொல்லவே இல்லையே.
தேவராஜ் சார் அதிர்ச்சியுடன், என்ன நிச்சயதார்த்தமா? என்ன உளறுகிறாய் என்றார். ஓ, ட்ரீட் கொடுக்கக்கூடாதுன்னு என்னை பைத்தியக்காரியாக்குறீங்களா? ட்ரீட்டு கண்டிப்பாக வாங்குவேன். அதோ பாருங்க, அந்த பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க உங்கள் நிச்சயிக்கப்பட்ட பெண் தானே? மாமி தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க என்றாள். உங்கள் இருவர் ஜோடியும் மிகவும் பொருத்தமாக இருக்கும். ராதிகா பேசிக்கொண்டே போக தேவராஜ் சாரின் தலை சுற்றியது. முதலில் கபீர், இப்போது ராதிகா. அவரது கோபம் கட்டுப்பாட்டை மீறி சென்றது. இவர்கள் இருவர் மட்டுமல்ல, வழியில் பார்த்த உறவினர்கள் அனைவரும் இதையே சொன்னார்கள். நிச்சயதார்த்தத்திற்கு அழைக்கவில்லை, ஆனால் திருமணத்திற்கு நிச்சயம் அழைக்க வேண்டும். உன் வருங்கால மனைவியை பார்த்தாகிவிட்டது. கல்யாணத்திற்கு கூப்பிடவில்லை என்றால் கோபித்து கொள்வோம். எல்லோரும் அவரை கிண்டல் செய்தார்கள். கோபத்தில் அவரது முகம் சிவந்தது. பதில் கூட சொல்ல முடியவில்லை. வீடு திரும்பும் வழியில் காரில் அவர் மௌனமாக இருந்தார். நான் பின் இருக்கையில் அமர்ந்து களைப்பாலும் அவமானத்தாலும் தூக்கத்துடன் போராடி கொண்டிருந்தேன். வீட்டை அடைந்ததும் அவர் தன் அம்மாவிடம், உங்களிடம் நான் பிறகு பேசுகிறேன், முதலில் இவளை கவனிக்கிறேன் என்றார். அவர் ஆவேசமாக வெளியேறினார். சரிதா அம்மா அவரை அழைத்து கொண்டே இருந்தார். ஆனால் தேவராஜ் சார் கோபத்தில் தன் அறை கதவை ஓங்கி சாத்தினார். பிறகு நேராக நான் தங்கியிருந்த அறைக்கு வந்தார். அவர் பேசியதை நான் கேட்டிருந்தேன். கஷ்டப்பட்டு கண்ணீரை அடக்கி கொண்டு எல்லா வழிகளையும் உள்ளுக்குள் புதைத்து கொண்டிருந்தேன். என் அம்மாவிற்கு நீ என்ன மந்திரம் போட்டிருக்கிறாய்? அவரது குரல் இடி போல முழங்கியது. நான் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு சொன்னேன், நான் சரிதா அம்மாவிற்கு என்ன மந்திரம் போடப் போகிறேன்? எனக்கு என் வேலையை பற்றி தான் கவலை. என் இருப்பு உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கவில்லை என்றால் நான் இங்கிருந்து போய்விடுகிறேன். ஆமாம், முதல் வேலையாக போ. உன் முகத்தையும் மறைத்து கொண்டு இங்கிருந்து கிளம்பு. பாக்கி சம்பளத்தையும் வாங்கி கொண்டு போ. மீண்டும் இங்கே வர எந்த சாக்கு போக்கும் இருக்கக்கூடாது. அவரது கண்கள் நெருப்பை கக்கின. நான் மௌனமாக நின்றேன். மனதிற்குள் புயல் வீசினாலும் வெளியில் கல்லை போல நின்றேன். நாளை காலையே கிளம்பி விடுவது என்று முடிவெடுத்தேன். ஏனென்றால் இதற்கு மேல் இங்கு இருந்து அவமானப்பட முடியாது. சரிதா அம்மாவின் அன்பு விலைமதிப்பற்றது தான். ஆனால் இந்த கோபத்திலும் சந்தேகத்திலும் வெந்து சாவது என் பொறுமைக்கு அப்பாற்பட்டது. தேவராஜ் சார் என்னை அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு தூக்கிவிட்டு திரும்பினார். என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. நான் என்ன செய்தேன்? என் தப்புதான் என்ன? எனக்கு எதுவும் புரியவில்லை. அங்கு வந்தவர்கள் அனைவரும் என்னை அவரது வருங்கால மனைவி அல்லது மனைவி என்று நினைத்ததுதான் நான் செய்த குற்றமா? கண்கள் விடாமல் அழுதன. நான் அமைதியாக என் பொருட்களை பையில் அடைக்க தொடங்கினேன். 3-4 பழைய துணிகள், ஒரு ஜோடி செருப்பு, சில புத்தகங்கள், பிறகு சரிதா அம்மா எனக்கு கொடுத்த உடைகள் மற்றும் சிறு பொருட்களை பார்த்தேன். பிறகு லட்சுமி அக்காவை அழைத்தேன். அக்கா, இந்த சாமான்களை எல்லாம் சரிதா அம்மாவிடமே கொடுத்து விடுங்கள். நான் இங்கிருந்து நிரந்தரமாக போகிறேன் என்றேன். லட்சுமி அக்கா அதிர்ச்சி அடைந்தார். என்ன ஆனது மீரா? ஏன் போகிறாய் என்றார். இந்த வீட்டை தவிர எனக்கு வேறு புகலிடம் இல்லை என்பது அவருக்கு நன்றாக தெரியும். எங்கே போவாய்? எங்கே தங்குவாய் என்று கவலையுடன் கேட்டார். நான் கண்ணீரை துடைத்து கொண்டு முகத்தை மறைத்தபடி, விடுதிக்கு போகிறேன் அக்கா. முன்பே அப்படித்தான் நினைத்திருந்தேன் என்றேன். பிறகு லட்சுமி அக்கா சரிதா அம்மாவிடம் ஓடினார். சரிதா அம்மா, மீரா இந்த சாமான்களை கொடுத்து விட்டார். வேலையை விட்டு போவதாக சொல்கிறாள் என்றார். சரிதா அம்மாவின் முகம் இருண்டது. ஏனெனில் அவர் என்னை தன் சொந்த மகளை போலவே நேசிக்க தொடங்கியிருந்தார். அவர் உடனே தேவராஜ் சாரை அழைத்தார். ஏன் இவளை வெளியேற்றுகிறாய்? இவள் இங்கிருந்து போய்விட்டால் நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார். ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணிற்காக தன் அம்மா அழுவதை கண்டு தேவராஜ் சார் வியப்படைத்தார். அம்மா, என்ன செய்கிறீர்கள்? எதற்காக இவளுக்காக கண்ணீர் வடிக்கிறீர்கள்? நான் சரியான முடிவுதான் எடுத்திருக்கிறேன். அந்த பெண் பேராசை பிடித்தவள், கெட்ட எண்ணம் கொண்டவள், உங்களை வளைத்து போட பார்க்கிறாள் என்றார் தேவராஜ் சார். இல்லை மகனே, அவள் பேராசைக்காரி அல்ல. லட்சக்கணக்கான நகைகளும் பணமும் என் அலமாரியில் கிடக்கின்றன. அவள் ஒரு நாளும் அதை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. அவ்வளவு நேர்மையுடன் எனக்கு சேவை செய்கிறாள். என் சொந்த மகளாக இருந்தால் கூட இவ்வளவு கவனித்திருக்க மாட்டாள். கடந்த 5 மாதங்களில் நான் அவளுக்கு பழகிவிட்டேன். அவள் போய்விட்டால் நான் மருந்து மாத்திரைகள் எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். தேவராஜ், நீ எனக்கு பெரிய துரோகம் செய்கிறாய் என்று சரிதா அம்மா அழுது கொண்டே கூறினார். தேவராஜ் சார் மௌனமாக நின்றார். பிறகு ஏதோ யோசித்தபடி புல்வெளிக்கு வந்தார். அப்போது நான் கருப்பு நிற சிறிய பையுடன் வந்து கொண்டிருந்தேன். என் உடைமைகள் அவ்வளவுதான். இந்த சில மாதங்களில் சேர்ந்த சிறு தொகை என் பையில் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் பயமாக இருந்தது. எப்படி விடுதி கிடைக்கும்?
அடுத்த வேலையை எப்படி தேடுவது? இதிலெல்லாம் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. இங்கிருந்து போக வேண்டியிருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சரிதாம்மாவிற்கு சேவை செய்து கொண்டே இங்கேயே காலம் தள்ளிவிடலாம் என்று தான் நினைத்திருந்தேன். தேவராஜ் சார் வாசலில் நின்று கூர்ந்து கவனித்தார். இவளிடம் அப்படி என்ன இருக்கிறது? எதற்காக அம்மா இப்படி பைத்தியமாகிறார் என்று யோசித்தார். நான் அவரை கடந்து சென்றேன். போகும் முன் சரிதா அம்மாவை கட்டிப்பிடித்து விடைபெற வேண்டும் என்று இதயம் ஏங்கியது. ஆனால் ஏதோ பரிசுக்காகவோ அல்லது பரிதாபத்திற்காகவோ நான் வந்திருப்பதாக இந்த முரட்டு மகன் நினைத்து விடுவானோ என்று பயந்து அந்த எண்ணத்தை விட்டேன். கேட்டில் ராம்லால் தாத்தா நின்றிருந்தார். தாத்தா, கதவை திறங்கள், நான் போகிறேன். ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன். கதவை திறக்க முடியாது மீரா மகளே, ஐயா தடுத்து விட்டார். நீ வெளியே செல்லக்கூடாது என்றார். கோபத்திலும் துக்கத்திலும் நான் துடித்தேன். இப்போது நீங்களும் என்னிடம் இப்படி செய்கிறீர்களா என்று என் கண்கள் மீண்டும் கலங்கின. தேவராஜ் சார் பின்னால் இருந்து சைகை காட்டவும் ராம்லால் தாத்தா என்னிடம் ஐயா உங்களை அழைக்கிறார் என்றார். நான் கைகளை இறுக பற்றி கொண்டு திரும்பினேன். தேவராஜ் சார் என்னிடம் வந்து அம்மாவை பார்த்துவிட்டு போ என்றார். சரிதா அம்மாவிற்காக என்னை மீண்டும் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. இவ்வளவு அவமானப்படுத்திய பிறகு என்னை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அவருக்கு தெரியவில்லை. நான் பையை கையில் ஏந்தியபடி உள்ளே சென்றேன். சரிதா அம்மா சக்கர நாற்காலியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். சரிதா அம்மா, உங்களுக்கு என்ன ஆனது? ஏன் அழுகிறீர்கள்? நான் இதுவரை அவர் அழுது பார்த்ததே இல்லை. அவர் எப்போதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பார். அவர் கண்ணீர் மல்க புன்னகைத்தார். மகளே, உண்மையான மனிதர்கள் நம்மை விட்டு பிரியும் போது இதயம் தானாகவே அழுதுவிடும். நீ என்னை விட்டு போகாதே. எனக்கு மிக கஷ்டப்பட்டு தான் ஒரு மகள் கிடைத்திருக்கிறாள். என் சொந்த மகள் வெகு தூரத்தில் இருக்கிறாள். அவள் அங்கே என்னை பார்க்க தவிக்கிறாள். நான் இங்கே. நான் உன்னை எப்போதும் எனக்கு அருகிலேயே பார்க்க விரும்புகிறேன் என்றார். நான் அவர் காலடியில் அமர்ந்தேன். நான் உங்களை பார்க்க வந்து கொண்டே இருப்பேன் அம்மா. என்னை விட உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ள யாராவது கிடைப்பார்கள். உலகம் நல்லவர்களால் நிறைந்தது என்று தழுதழுத்த குரலில் சொன்னேன். ஆனால் என் கட்டுப்பாடுகள் அனைத்தும் உடைந்தன. நான் அவர் மடியில் தலை சாய்த்து ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதேன். வெளியே நின்று கொண்டிருந்த தேவராஜ் சார் வியந்து போனார். எங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எந்த பேராசையோ அல்லது நாடகமோ இல்லாத தூய்மையானது என்பதை அவர் உணர்ந்தார். அவரது கண்களும் கலங்கின. சரிதா அம்மா என் கண்ணீரை துடைத்து முகத்தை ஏந்தி கொண்டார். உன்னை என் மகள் என்று சொல்கிறாய் அல்லவா? அப்படியானால் இனி ஒருபோதும் என்னை விட்டு போவதாக பேசாதே. நான் உன்னை நிரந்தரமாக இந்த வீட்டிலேயே வைத்துக் கொள்வேன், தேவராஜின் மனைவியாக. சொல், உனக்கு சம்மதமா? இதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். தேவராஜ் சார் தன் முகத்தை துடைத்து கொண்டார். அவர் முகமும் கண்ணீரால் நனைந்திருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று அவரே வியந்தாலும் எங்கள் பாசத்தை கண்டு அவர் இதயம் கரைந்தது. பிறகு அந்த நாள் வந்தது. வீட்டில் எளிமையாக அலங்கரிக்கப்பட்ட மணமேடை, பூமாலைகள், அகர்பத்தி வாசம், மெல்லிய மணியோசை. நான் மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தேன். சிவப்பு நிற பனாரஸ் சேலை, நெற்றியில் சிறிய திலகம், கைகளில் மெகந்தி. என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. லாவண்யா வீடியோ காலில் தன் அண்ணன் திருமணத்தை கண்டு மகிழ்ந்தாள். தேவராஜ் சார் செர்வாணி அணிந்திருந்தார். நெற்றியில் ஒரு மெல்லிய யோசனை. இறுதியில் தன் அம்மாவின் மகிழ்ச்சிக்காக அவர் என்னை மணக்க சம்மதித்தார். மிகவும் எளிமையான திருமணம். பெரிய ஆடம்பரங்கள் இல்லை. வீட்டினர், புரோகிதர் மற்றும் சில நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். புரோகிதர் மந்திரங்களை ஓத 7 சுற்றுகளும் முடிந்தன. எல்லா சூழலிலும் உடன் இருப்பேன் என்றும், அவளுக்கு மதிப்பளிப்பேன் என்றும், அவளது மகிழ்ச்சியில் என் மகிழ்ச்சியை காண்பேன் என்றும் 7 வாக்குறுதிகளுடன் தேவராஜ் சார் அமைதியாக அந்த 7 சுற்றுகளையும் சுற்றி வந்தார். அப்போது என் இதயம் என்னிடம் கேட்டது, மீரா, தேவராஜ் சாரை உன் கணவராக ஏற்றுக்கொள்கிறாயா? இந்த 7 வாக்குறுதிகளுடன் அவரது இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ள சம்மதமா? என் தொண்டை அடைத்தது. நான் சரிதா அம்மாவை நினைத்து பார்த்தேன். அவர் கண்ணீர் மல்க புன்னகைத்து கொண்டிருந்தார். அவரை மகிழ்ச்சியாக கண்டதும் என் இதயத்திடம் சொன்னேன், ஆம், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அக்கினி சாட்சியாக 7 சுற்றுகளுக்கு பிறகு ஒரு சிறிய குங்கும சிமிலில் இருந்து தேவராஜ் சார் என் நெற்றியில் குங்குமம் இட்டார். பிறகு அவர் தன் கைகளால் என் கழுத்தில் தாலி அணிவித்தார். இந்த திருமணம் கட்டாயத்தால் நடந்ததா அல்லது காதலால் நடந்ததா? அப்போது எனக்கு எதுவும் தெரியவில்லை.
ஆனால் சரிதா அம்மாவின் மடி எனக்கு மீண்டும் கிடைத்து விட்டது. வீட்டின் மருமகளாக நான் இனி எப்போதும் அவர்களுடனேயே இருப்பேன். காலப்போக்கில் இதயங்களும் மாறலாம், உறவுகளும் ஆழமாகலாம். வாழ்க்கை இன்னும் மீதம் இருந்தது. உனக்கு குடும்ப பின்னணியோ ஜாதியோ தெரியாது என்று தேவராஜர் என் மீது ஏளனமாக தன் அம்மாவிடம் ஏதோ சொல்லியதை நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அதனால்தான் அவர் என்னை வெறுப்புடன் பார்த்தார். நான் ஏதோ பெரிய குற்றம் செய்துவிட்டது போல. அம்மா உன்னை என் தலையில் தூக்கி வைத்து உட்கார வைத்து விட்டார் என்றார். நான் மௌனமாக இருந்தேன். இதற்கு என்ன பதில் சொல்ல முடியும்? என் பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர். அவர்களது கல்லறையை தோண்டி பார்த்தா விலாசத்தை கொண்டு வர முடியும். மனதிற்குள் இப்படி எண்ணியபடி நான் சட்டென்று எழுந்து அறையை விட்டு வெளியேறினேன். ஆனால் என் கண்களில் மின்னிய கண்ணீரை தேவராஜ் சார் ஒரு நொடியில் கவனித்து விட்டார். அன்று இரவு கோபத்தில் நான் தரையிலேயே படுத்துக்கொண்டேன். குளிர்ந்த தரையில் நடுக்கத்திற்கும் மயக்கத்திற்கும் இடையில் இருந்தேன். திடீரென ஒரு கதகதப்பான அணைப்பை உணர்ந்தேன். திடுக்கிட்டு எழுந்தேன். தேவராஜ் சார் எப்போது என்னை எடுத்து படுக்கையில் படுக்க வைத்தார் என்று தெரியவில்லை. குளிரிலிருந்து என்னை பாதுகாக்க அவர் என்னை அணைத்திருந்தார். அம்மாவின் பேச்சை கேட்டு அவர் என்னை மணந்து கொண்டார். ஆனால் அவர் மனதில் இன்னும் கோபம் குறையவில்லை. தன் அம்மாவை வருத்தப்பட வைக்கக்கூடாது என்பதற்காக வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல காட்டிக்கொண்டார். ஆனால் உள்ளுக்குள் என்னை ஒரு தந்திரகாரி என்றுதான் அவர் நினைத்தார். தன் அம்மாவை உணர்ச்சி ரீதியாக வளைத்து போட்டு வீட்டில் ஒரு இடத்தை பிடித்து விட்டதாக கருதினார். மறுநாள் காலை நான் மஞ்சள் நிற சாதாரண சுடிதாரில் தயாரானேன். சரிதா அம்மா அன்புடன் என் கையை பற்றி கொண்டார். திருமணம் எளிமையாக நடந்துவிட்டது. ஆனால் வரவேற்பு நிகழ்ச்சியை நான் மிக விமர்சையாக நடத்துவேன் என்றார். தேவராஜ் சார் முகத்தை சுளித்தபடி போனை பார்த்தவாறே எழுந்தார். நான் கிளம்புகிறேன், முக்கியமான வேலை இருக்கிறது என்றார். அவர் என்னை திரும்பி பார்க்க கூட இல்லை. வாழ்க்கையில் இன்னும் பல சோதனைகள் காத்திருப்பதை நான் உணர்ந்தேன். பிறகு மெதுவான குரலில் சரிதா அம்மாவிடம் சொன்னேன். சரிதா அம்மா, நீங்கள் சாரிடம் வற்புறுத்தி விட்டீர்கள். அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை. அதனால் நான் பழையபடி பணியாட்கள் அறையிலேயே தங்கிவிடுகிறேன். அவரது கோபத்தை கண்டு எனக்கு பயமாக இருந்ததால் இப்படி சொன்னேன். அட என் செல்லமே, உனக்கு என்ன ஆகிவிட்டது? நான் உன்னை மருமகளாக மட்டுமல்ல, என் மகளாகவே ஏற்றுக்கொண்டேன். இனிமேல் என்னை சரிதா அம்மா என்று கூப்பிடாதே, அத்தை என்றே கூப்பிடு என்று அவர் சிரித்தார். அவரது புன்னகை அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. நானும் சிரித்தேன். பிறகு அவர் சொன்னதற்காக தயக்கத்துடன் தேவராஜ் சாரின் அறைக்குள் நுழைந்தேன். திருமணத்திற்கு முன்பு ஒரு நொடி கூட நான் இந்த அறைக்குள் வந்ததில்லை. அவருக்கு என்னை அணுவளவும் பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு திருடி அல்லது பணத்தாசை பிடித்தவள் என்பது போலவே அவர் என்னை பார்ப்பார். அந்த அறை மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. பெரிய கட்டில், சுவருடன் இணைந்த அலமாரிகள், வெள்ளை நிற திரைகள் என அனைத்தும் உயர்தரமாக இருந்தன. என் தகுதி அங்கே மிகவும் சிறியதாக எனக்கு தோன்றியது. நான் கட்டிலின் ஒரு ஓரத்தில் ஒடுங்கி படுத்து கொண்டேன். இரவு 10 மணி ஆகிவிட்டது. வழக்கமாக நான் 11 மணிக்கெல்லாம் உறங்கி விடுவேன். இன்றைய நாள் மிகவும் விசித்திரமாக கடந்தது. முதலில் என் இதயத்தில் கத்திகளால் குத்தியது போன்ற வலி, ஆன்மா முழுவதும் காயங்கள். பிறகு திடீரென எல்லாம் வசந்தமாக மாறிவிட்டது. என் வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது போன்ற உணர்வு. இப்படியான இனிமையான எண்ணங்களோடு நான் தூக்கத்தில் ஆழ்ந்தேன். அது நள்ளிரவின் எந்த நேரம் என்று தெரியவில்லை. ஒரு பலமான சத்தம் கேட்டு நான் திடுக்கிட்டு விழித்தேன். நீண்ட இமைகளை சிமிட்டியபடி இன்னும் தூக்க கலக்கத்திலேயே இருந்தேன். நான் தேவராஜ் சாரின் அறையில் இருப்பது கூட எனக்கு நினைவில் இல்லை. எதிரே அவர் என்னை கோபத்துடன் முறைப்பதை பார்த்த பிறகுதான் எனக்கு நினைவு திரும்பியது. அவரது கண்கள் நெருப்பை கக்கின. அந்த பார்வை என் ஆன்மாவையே துளைப்பது போல இருந்தது. யார் அனுமதியுடன் இங்கே தூங்குகிறாய்? அவரது கோபம் உச்சத்தில் இருந்தது. நான் தலையை குனிந்து கொண்டேன். பிறகு மெதுவான குரலில் சொன்னேன். அம்மா தான் என்னை இங்கு வர சொன்னார். நீதான் ஏற்கனவே இங்கே வர வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தாயே. இப்போது தந்திரமாக உன் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டாய். மற்றவருக்கு இந்த உறவில் சம்மதமா இல்லையா என்று கூட யோசிக்காமல் அம்மாவை வளைத்து போட்டு உன் காரியத்தை சாதித்து கொண்டாய். அவர் சுமத்திய இந்த பழியை கேட்டு என் கண்கள் கலங்கின. நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. இது அம்மாவின் விருப்பம் மட்டுமே, என்னுடையது அல்ல. என் இருப்பு உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கவில்லை என்றால் நான் பழையபடி பணியாட்கள் அறைக்கே சென்று விடுகிறேன். நமக்குள் திருமணம் நடந்ததே யாருக்கும் தெரியாது.
நீங்கள் வேறொரு திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று தழுதழுத்த குரலில் சொன்னேன். அதை நான் கண்டிப்பாக செய்வேன். உன்னை போன்ற ஒரு சாதாரண நடுத்தர வரக்கு பெண்ணுடன் என்னால் என் வாழ்க்கையை கழிக்க முடியாது என்று அவர் வெறுப்புடன் கூறினார். நான் எழுந்து நின்றேன். என் கால்கள் கதவை நோக்கி நகரத் தொடங்கிய போது அவர் சட்டென்று என் கையை பற்றி கொண்டார். நள்ளிரவில் இப்போது எங்கே போகிறாய்? நான் போகிறேன். என் தகுதி அந்த பணியாட்கள் அறையில் தான் இருக்கிறது. என்னால் உங்களுக்கு இனி எந்த தொந்தரவும் இருக்காது என்றேன். ஏன்? காலை எழுந்ததும் அம்மாவுக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுப்பதற்கா? அவரை வருத்தப்பட வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை மணந்தேன். அதனால் அமைதியாக இங்கே படுத்து உறங்கு. இந்த திருமணத்தை பற்றி நான் இன்னும் ஒரு வாரத்தில் முடிவெடுப்பேன் என்றார். நான் கண்ணீர் மல்க அவரை பார்த்தேன். பிறகு கோபத்தில் காலை தரையில் மிதித்துவிட்டு படுக்கையின் ஒரு ஓரத்தில் ஒடுங்கி கொண்டேன். அந்த அறையில் 2 பேர் இருந்தனர். இருவரும் தத்தமது சிந்தனைகளில் மூழ்கியிருந்தனர். அது ஒரு விசித்திரமான முதலிரவு. மணமகன் உலகத்தின் மீதே கோபத்தில் இருக்க, மணமகள் தன் அந்தஸ்து குறைவாக இருப்பதை எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை நான் எழுந்ததும் சரிதா அம்மா என்னை அழைத்தார். இவை அனைத்தும் உனக்காகத்தான் என்று கூறி பல ஆடைகளை அவர் பரப்பி வைத்திருந்தார். விலை உயர்ந்த சுடிதார்கள், பிராண்டட் காலணிகள், அலங்கார பொருட்கள், நகைகள் என என்னென்னவோ இருந்தன. இவை அனைத்தும் உனக்குத்தான். ஏனென்றால் உன்னை நான் மருமகளாக அல்ல, மகளாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு தாய் தன் மகளுக்கு இதையெல்லாம் கொடுக்கத்தான் செய்வாள். அவரது அன்பை கண்டு என் கண்கள் கலங்கின. ஏன் அழுகிறாய் என்று அவர் செல்லமாக கண்டித்தார். நான் கண்ணீரை துடைத்தபடி சொன்னேன். நான் செய்த ஏதோ ஒரு புண்ணியத்திற்காகவோ அல்லது என் பொறுமைக்காகவோ கடவுள் உங்களின் அன்பை எனக்கு பரிசாக தந்திருக்கிறார். ஆனால் நான் இதற்கு தகுதியானவளா என்று தெரியவில்லை. அவர் அன்புடன் என்னை கட்டியணைத்து கொண்டார். இன்றிலிருந்து உன்னை சாதாரண உடைகளில் பார்க்கக்கூடாது. எப்போதும் நன்றாக அலங்காரம் செய்து கொள். இன்னும் ஒரு வாரத்தில் நான் வரவேற்பு விழாவை நடத்துவேன். எல்லா உறவினர்களையும், நண்பர்களையும், தொழிலதிபர்களையும் அழைப்பேன். என் மருமகள் வானத்தின் நிலவை போல அழகாக தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை கேட்டதும் என் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. நான் ஒரு சாதாரண பெண் அம்மா, அவ்வளவு அழகெல்லாம் இல்லை என்றேன். ஆனால் மனதிற்குள், அம்மாவிற்கு தெரியாது, இன்னும் ஒரு வாரத்தில் அவரது மகன் என் வாழ்க்கையை பற்றி பெரிய முடிவை எடுக்கப் போகிறார் என்று எண்ணி வருந்தினேன். என் முகம் வாடி போனது. அன்று மாலை அம்மாவின் வற்புறுத்தலுக்காக நான் தயாரானேன். ஆரஞ்சு நிறத்தில் ஒரு அழகான லெஹங்கா அணிந்திருந்தேன். நான் தயாராகி வந்தபோது சரிதா அம்மா என்னை பார்த்து அப்படியே மெய்சிலிர்த்து போனார். என் மகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்றார். நான் அமைதியாக அமர்ந்து என் விரல்களை பிசைந்து கொண்டிருந்தேன். எனக்கு இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் அம்மாவின் மனதை நோகடிக்க எனக்கு விருப்பமில்லை. அதே சமயம் அவரது மகனோ என்னை நிமிர்ந்து பார்க்க கூட விரும்புவதில்லை. என்னை ஒரு தரம் குறைந்தவளாகவும் பேராசைக்காரியாகவும் நினைக்கும் அந்த நல்ல உள்ளம் கொண்ட தாயின் மகன் ஒரு மகா ஆணவக்காரராக இருந்தார். அப்படியும் சரிதா அம்மாவின் மகிழ்ச்சிக்காக நான் புன்னகைத்து கொண்டிருந்தேன். காலப்போக்கில் எல்லாம் சரியாகலாம், அல்லது இன்னும் பல சோதனைகள் வரலாம். வாழ்க்கை இன்னும் நீளமானது. மாலை சரியாக 6 மணிக்கு தேவராஜ் சார் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினார். நேராக வரவேற்பறைக்கு வந்து சரிதா அம்மா அருகில் அமர்ந்தார். லட்சுமி, டீ எடுத்து வா என்று சத்தமாக கூப்பிட்டார். ஆனால் 5-10 நிமிடங்கள் கழித்து லட்சுமி அக்காவிற்கு பதிலாக ஒரு மெல்லிய நறுமணத்துடன் நான் டீ தட்டுடன் அங்கே வந்தேன். நான் தட்டை மேஜை மீது வைத்தபோது என் வளையல்கள் மெல்ல ஒலித்தன. தோளில் நழுவிய துப்பட்டாவை சரி செய்தபடி நான் குனிந்து அவருக்கு முன்னே டீ கப்பை வைத்தேன். அப்போது தேவராஜ் சார் திடுக்கிட்டார். அவரது கண்களுக்கு முன்னால் மின்னல் வெட்டியது போல இருந்தது. அவர் என்னை ஏதோ முதல் முறை பார்ப்பது போல உற்று பார்த்தார். நான் பயத்தில் நடுங்கினேன். அப்போது சரிதா அம்மா புன்னகைத்தபடி, லட்சுமி 20 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊருக்கு சென்று விட்டாள் என்றார். நான் அங்கிருந்து திரும்ப முயன்ற போது அம்மா என்னை அழைத்தார். வா மகளே, நீயும் எங்களுடன் வந்து உட்கார். ஆனால் எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. தேவராஜ் சார் ஒரு முறை கூட நிமிர்ந்து என்னை பார்க்கவில்லை. மாறாக அவரது புருவங்கள் இன்னும் சுருங்கின. நான் வேண்டுமென்றே அழகாக தெரிந்து அவரை வளைத்து போட முயற்சிப்பதாக அவர் நினைத்திருக்கலாம். இதோ வருகிறேன் என்று கூறிவிட்டு நான் ஏதோ ஒரு அறைக்குள் மறைந்தேன். பிறகு சரிதா அம்மாவின் அறையை சுத்தம் செய்ய தொடங்கினேன்.
மனதிற்குள் நிலவிய தாழ்வு மனப்பான்மை எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால் அடிக்கடி கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அன்று இரவு வெகு நேரம் கழித்து நான் அறைக்குள் சென்றேன். அப்போது தேவராஜ் சார் லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது கண்களிலும் தூக்கம் இல்லை. நேரத்தை கடத்துவதற்காக நான் ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கினேன். ஆனால் நான் அசையும் போதெல்லாம் என் வளையல்கள் சலசல என ஓசை எழுப்பின. என்ன இது, அறையில் ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய் என்று அவர் எரிச்சலுடன் கேட்டார். அவரது குறிப்பு என் வளையல்கள் மற்றும் நகைகளை நோக்கித்தான் இருந்தது. நான் வெட்கத்தால் சிவந்து போனேன். பிறகு மெதுவாக ஒவ்வொரு வளையல்களாக கலற்றி வைத்தேன். என் முகம் அவமானத்தால் வாடி போனது. தேவராஜ் சாருக்கு ஒரு கணம் நான் பேசிய விதம் குறித்து வருத்தம் ஏற்பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்பு மலர்ச்சியாக இருந்த என் முகம் இப்போது கவலையில் இருப்பதை அவர் கவனித்தார். துடிக்கும் என் இமைகள் நான் கண்ணீரை அடக்க போராடுவதை சொல்லாமல் சொன்னது. ஆனால் அவர் மீண்டும் தன் வேலையில் மூழ்கினார். முதலில் அம்மாவிடம் தன் அழகாலும் அப்பாவியான பேச்சாலும் மந்திரம் போட்டாள். இப்போது என்னை கட்டுப்படுத்த பார்க்கிறாள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். பிறகு அவர் சரிதா அம்மாவிடம், அம்மா, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? எதற்காக வரவேற்பு விழா நடத்த வேண்டும் என்கிறீர்கள்? உங்கள் பிடிவாதத்திற்காகத்தானே இந்த அவசர திருமணம் நடந்தது என்றார். இதில் என்ன தவறு இருக்கிறது? என் வட்டத்தில் இருப்பவர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அப்போதுதான் நீ திருமணம் செய்து கொண்ட விஷயம் உறவினர்களுக்கு தெரியும். அவளுக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும் என்று சரிதா அம்மா நிதானமாக விளக்கினார். இல்லை, ஒருபோதும் முடியாது. நான் அவளை யாருக்கும் அறிமுகப்படுத்த மாட்டேன். என்ன சொல்லி அறிமுகப்படுத்துவது? அவளது குடும்பம் என்ன, பெற்றோர் யார், எனக்கு எதுவுமே தெரியாது. எதையும் யோசிக்காமல் அவளை என் மனைவியாக்கினீர்கள் என்று தேவராஜ் சார் உரத்த குரலில் கத்தினார். சரிதா அம்மா வருத்தத்துடன், மகனே, அவளுக்கு பெற்றோர் இல்லை. சித்தி சித்தப்பா தான் வளர்த்தார்கள். சித்தப்பாவின் எண்ணம் சரியில்லாததால் தான் அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர். இதையெல்லாம் அவள் என்னிடம் சொல்லியிருக்கிறாள் என்றார். அப்படியா? இப்படிப்பட்ட குடும்ப பின்னணி கொண்டவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? இவள் நல்லவள் போல நாடகம் ஆடுகிறாள். சீக்கிரமே இவளது உண்மை முகம் வெளிவரும் என்று அவர் விஷம் கலந்த குரலில் பேசினார். சரிதா அம்மா அவரை முறைத்தார். அப்படி இருந்திருந்தால் அவளை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். தன் நல்ல குணத்தால் அவள் என் இதயத்தை வென்றுவிட்டாள். கதவுக்கு வெளியே நின்று நான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மாவிற்கு மருந்து கொடுக்க வந்தவள் என்னை பற்றிய இவ்வளவு கசப்பான பேச்சுக்களை கேட்டு அப்படியே உறைந்து நின்றேன். எனக்குள் ஒரு போரே நடப்பது போல இருந்தது. இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் என் தகுதி குறித்து நான் விளக்கம் அளித்து கொண்டிருப்பேன்? சரிதா அம்மாவின் வற்புறுத்தலுக்காக இந்த திருமணத்தை செய்திருக்க வேண்டாமோ என்று தோன்றியது. திடீரென தேவராஜ் சார் வெளியே வந்தார். வாசலில் நான் நிற்பதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். நான் உணர்ச்சியற்ற வெற்று பார்வையில் அவரை பார்த்தேன். என் கண்களில் எந்த பாதிப்பும் தெரியவில்லை. நான் அமைதியாக சரிதா அம்மாவை நோக்கி சென்றேன். தேவராஜ் சார் என் முதுகையே பார்த்து கொண்டு நின்றார். இப்போது அவர் அடிக்கடி இரவு வெகு நேரம் கழித்தே வீட்டிற்கு வர தொடங்கினார். முன்பு மாலை 6 மணிக்கெல்லாம் வந்து விடுவார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு 11, 12, சில சமயம் 1 மணிக்கும் முன்பாக வருவதே இல்லை. நான் எவ்வளவு தடுத்தும் சரிதா அம்மா வரவேற்பு நிகழ்ச்சியை அறிவித்து விட்டார். ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடுகள் நடந்தன. அந்த விழாவிற்கான உடையை வாங்குவதற்கு எங்களை ஒன்றாக வெளியே அனுப்ப அம்மா விரும்பினார். ஆனால் தேவராஜ் சார் கராராக மறுத்துவிட்டார். என்ன குழந்தையை போல பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் அம்மா? சரிதா அம்மா சொன்னார், என் பேச்சை கேட்டு திருமணம் செய்திருக்கிறாய். இப்போது அந்த பந்தத்தை காப்பாற்றவும் முயற்சி செய். நிஜமாகவே இந்த பெண்ணின் மீது உனக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? காரணத்தை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அம்மா மிகவும் சோகமாக தெரிந்தார். தன் அம்மாவின் முகத்தில் இந்த வாட்டத்தை தேவராஜ் சார் விரும்பவில்லை. எனவே ஏதும் தெரியாதவர் போல, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா, சரி, நான் அவளுடன் செல்கிறேன் என்றார். அவர் அன்புடன் அம்மாவின் முகத்தை வருடி அவரை சமாதானப்படுத்தினார். அம்மா மீண்டும் உற்சாகத்துடன் வரவேற்பு விழாவை பற்றி பேசத் தொடங்கினார். அன்று இரவுதான் அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அம்மா என்னை தயாராக சொன்னார். நான் பச்சை நிற எம்ப்ராய்டரி வேலைப்பாடுகள் கொண்ட சேலை அணிந்து அவருடன் செல்ல தயாரானேன். பதற்றத்தில் அடிக்கடி விரல்களை பிசைந்து கொண்டும் இதழ்களை கடித்து கொண்டும் இருந்தேன். அம்மா முன்னிலையில் அவர் என்னிடம் ஓரளவு சரியாக நடந்து கொள்வார். ஆனால் தனியாக இருக்கும்போது கடுமையாக அவமானப்படுத்துவார். எனவே அவருடன் செல்வது எனக்கு பயமாக இருந்தது.
ஆனால் விழாவிற்கான உடையை எடுத்தே ஆக வேண்டும். காரின் முன் இருக்கையில் அமர்ந்து நான் வேடிக்கை பார்க்க தொடங்கினேன். எங்களுக்குள் மௌனம் மட்டுமே நிலவியது. அப்போது அவரது மொபைலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. "சொல் ரித்தி" என்று அவர் பேசத் தொடங்கினார். மறுமுனையில் ரித்தி ஏதோ சொல்ல அவரது சிரிப்பொலி கார் முழுவதும் எதிரொலித்தது. நான் வியந்து போனேன். அவர் இவ்வளவு சத்தமாக சிரித்து நான் இதுவரை கேட்டதே இல்லை. அந்த பெண்ணிடம் அவர் அவ்வளவு மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்தார். "சரி, நாளை இரவு டின்னர் வைக்கலாம், ஓகே, அப்புறம் பேசுகிறேன்" என்று கூறி ஃபோனை வைத்தார். பிறகு கவனக்குறைவாக காரை அதிவேகமாக ஓட்டத் தொடங்கினார். எனக்கு பல முறை அதிர்வுகள் ஏற்பட்டன. நான் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்ந்திருந்தேன். என்னைப் போல அவருக்கு பிடிக்காத ஒரு பெண்ணை அவர் சகித்து கொண்டிருக்கிறாரே, அவரது தைரியம் பெரியதுதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அவர் என்னை ஒரு விலை உயர்ந்த வணிக வளாகத்திற்கு அழைத்து வந்தார். நான் எவ்வளவு விலை உயர்ந்த உடைகளை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை பார்க்க அவர் விரும்பியிருக்கலாம். ஆனால் நான் ஒரு முட்டாளை போல அந்த பிரம்மாண்டமான வண்ணமயமான லெஹங்காக்களை பார்த்து கொண்டு நின்றேன். எனக்கு எதுவுமே புரியவில்லை. இவ்வளவு விலை உயர்ந்த உடைகள், இவ்வளவு ஜொலி ஜொலிப்பு. என் வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படிப்பட்ட இடத்திற்கு நான் வந்திருந்தேன். ஏதேனும் தவறு நடந்து விடுமோ என்று என் இதயம் படபடத்தது. தேவராஜ் சார் தூரத்தில் நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை என் தயக்கத்தை கண்டு மனதிற்குள் சிரித்திருக்கலாம். நான் கையெறு நிலையில் ஒரு உடையையும் பின் மற்றொன்றையும் பார்த்தேன். அவற்றை தொடுவதற்கு கூட எனக்கு பயமாக இருந்தது. இப்படியே 15-20 நிமிடங்கள் கடந்தன. "மேடம், சீக்கிரம் செய்யுங்கள், எனக்கு வீணாக நேரமில்லை. அம்மாவின் வற்புறுத்தலுக்காகத்தான் உங்களை இங்கே அழைத்து வந்தேன். இதை நான் உங்களுக்கு செய்யும் உபகாரமாக நினைத்து கொள்ளுங்கள்" என்று அவர் அதட்டினார். அவரது அந்த அதிகார தோரணையை கேட்டு நான் இன்னும் பயந்தேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. "இதை பற்றி எனக்கு தெரியாது" என்றேன். அப்போது அங்கே நின்ற விற்பனை பெண் இதை கேட்டுவிட்டு அருகில் வந்தாள். "சார், நான் மேடத்திற்கு உதவட்டுமா? சில சமயம் இவ்வளவு ராகங்களை பார்த்தால் குழப்பம் வருவது இயல்புதான்" என்று மென்மையாக கேட்டாள். பிறகு அவளது உதவியுடன் நான் ஒரு மெல்லிய கிரீம் நிற பட்டு சேலையை தேர்ந்தெடுத்தேன். அது எவ்வளவு விலை உயர்ந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் செய்வது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. அந்த பெண் சொன்னால், "மேடம், நீங்கள் இதை அணிந்து பாருங்கள். சாரையும் உங்களுடன் உடை மாற்றும் அறைக்கு அனுப்பி வைக்கிறேன்." "என்னது? அவர் என்னுடன் வருவாரா?" என்று நான் திடுக்கிட்டேன். அந்த பெண் சிரித்தாள். "அங்கேயே கழிவறையும் இருக்கிறது, உடை மாற்றும் இடமும் இருக்கிறது. நீங்கள் அவரோடு விவாதித்து உடையை தேர்ந்தெடுக்கலாம். அளவும் சரியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம். இதில் என்ன சங்கடம்?" என்றாள். தேவராஜ் சார் முணுமுணுத்தார். "இன்னும் எவ்வளவு நேரமாகும்? இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை." அந்த பெண் வற்புறுத்தியதால் தேவராஜ் சார் சம்மதித்தார். உள்ளே சென்றதும் அவர் சொன்னார், "எனக்கு இது சரியாக தெரிகிறது. இதையே எடுத்துக்கொள். வெளியே போய் இது உனக்கு பொருந்தாமல் கேலிக்கு உள்ளாவதை விட இங்கேயே அணிந்து பார்த்து சரி பார்ப்பது நல்லது." அவரது அந்த பேச்சால் நான் அவமானம் அடைந்தேன். வேறு வழியின்றி அணிந்து பார்க்க சென்றேன். ஆனால் பின்னால் இருந்த ஜிப்பை என்னால் போட முடியவில்லை. 15-20 நிமிடங்கள் போராடினேன். அப்போது தேவராஜ் சார் சீக்கிரம் வருமாறு கதவை தட்டினார். கதவு லேசாக திறந்திருந்தது. அவர் உள்ளே வந்து ஏதும் பேசாமல் ஜிப்பை போட்டுவிட்டார். அந்த உடை என் உடலுக்கு அவ்வளவு கச்சிதமாக பொருந்தியிருந்தது. தேவராஜ் சார் முகத்தை திருப்பி கொண்டார். ஒரு கணம் அவரது இதய துடிப்பு அதிகரித்தது. என் கூந்தல் கலைந்து சிதறி கிடந்தது. பார்ப்பதற்கு ஏதோ காட்டில் தொலைந்து போன ஒரு இளவரசி போல நான் இருந்தேன். வெட்கத்தால் முகம் சிவந்து கண்கள் குனிந்திருந்தன. "அங்கே கண்ணாடி இருக்கிறது, போய் பார்" என்று கூறிவிட்டு அவர் வெளியே சென்றார். நான் உடனே உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்தேன். "எனக்கு இது பிடித்திருக்கிறது, உங்களுக்கு இந்த நிறம் பிடித்திருக்கிறதா?" என்று எதையும் அறியாதவள் போல கேட்டேன். ஆனால் அவர் அலட்சியமாக, "உடுத்த போவது நீ, நான் அல்ல. உனக்கு தான் பிடிக்க வேண்டும். நீ எதை உடுத்தினால் எனக்கென்ன?" என்று கசப்பாக சொன்னார். என் இதயம் நொறுங்கியது. இரவு அவர் அறைக்கு வந்தபோது நான் கைகாலிகளில் மெகந்தி வைத்து கொண்டு தரையில் அமர்ந்திருந்தேன். மெகந்தியின் நறுமணம் அறை முழுவதும் பரவியிருந்தது. மெகந்தி கலைஞர் என் உள்ளங்கையின் நடுவே ஒரு இடத்தை விட்டு விட்டு சொன்னார், "இங்கே உங்கள் கணவரின் பெயரை எழுதிவிடவா? நான் அந்த ஊரின் புகழ்பெற்ற தொழிலதிபர் தேவராஜின் மனைவி என்பது அவளுக்கு தெரியும்." என் உள்ளங்கையில் தேவராஜ் என்று எழுதினாள். என் இதயம் சத்தமிட்டது. நான் அறியாமலேயே அவர் மீது காதல் கொள்வதை என்னால் தடுக்க முடியவில்லை. வரவேற்பு விழா நாள் வந்தது.
மேக்கப் கலைஞர்கள் என்னை இன்னும் அழகாக்கினார்கள். கண்ணாடியில் என்னை பார்த்த நானே வியந்தேன். அந்த கிரீம் நிற பட்டு சேலையில் நான் அவ்வளவு அழகாக இருந்தேன். தேவராஜ் சார் என்னை முதல் முறை பார்த்தபோது அவரும் ஒரு கணம் திகைத்து நின்றார். அம்மா பாருங்களேன், அண்ணி எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று பின்னால் ஒரு குழந்தை கத்திய பிறகுதான் அவரது நினைவு திரும்பியது. அவரது முகத்தில் ஒருவித குழப்பம் தெரிந்தது. வரவேற்பு மேடையில் நான் தனியாக அமர்ந்திருந்தேன். பிறகு அம்மா தேவராஜ் சாரை என் அருகில் அனுப்பி வைத்தார். அப்போது சீமா அங்கே வந்தாள். அவள் தேவராஜின் அலுவலக தோழி. டேய், உனக்கு இவ்வளவு அழகான மனைவி கிடைத்திருக்கிறாளே, அறிமுகப்படுத்த மாட்டியா என்று சிரித்தாள். தேவராஜ் சார் புன்னகையுடன் சொன்னார், நிச்சயமாக, இவள் மீரா. மீரா, இவர்தான் என் பிசினஸ் பார்ட்னர் சீமா. நான் முன்னே சென்று அவர்களுக்கு வணக்கம் கூறினேன். பிறகு அவர் என்னை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார். வரவேற்பு விழாவில் கூட்டம் அதிகமாக இருந்தது. உறவினர்கள், தொழிலதிபர்கள் என அனைவரும் வந்திருந்தனர். இரவு 3 மணி ஆனபோதுதான் அந்த விழா முடிவடைந்தன. களைப்பில் என் உடல் சோர்ந்து போனது. அன்று உணவும் சரியாக உண்ணவில்லை. சரிதா அம்மா ஒரு மென்மையான சிவப்பு பெட்டியை தேவராஜ் சாரின் கையில் கொடுத்து, இந்தா மீராவிற்கு பரிசு கொடு. இன்றுதான் உங்களுக்கு திருமணம் நடந்தது போல இருக்கிறது. என் மருமகள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் பார் என்றார். அவர் அளவில்லாத மகிழ்ச்சியில் இருந்தார். ஆனால் தேவராஜ் சாருக்கு கோபம் வந்தது. என்ன இது குழந்தைத்தனமான வேலைகள் அம்மா, நான் எந்த பரிசும் கொடுக்க மாட்டேன் என்றார். அம்மா முறைத்ததால் வேறு வழியின்றி அந்த பெட்டியை தன் பையில் வைத்து கொண்டார். தேவராஜ் அறைக்கு வரும் வரை உடையை மாற்றாதே என்று அம்மா எனக்கும் கட்டளையிட்டார். ஆனால் மணப்பெண் கோலத்தில் அவர் அறையில் அவருக்காக காத்திருப்பது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனெனில் அவர் என்னை ஏறிட்டு பார்ப்பது கூட இல்லை, மென்மையாக பேசுவதும் இல்லை. ஆனால் இன்று இது ஏதோ முதலிரவு போல நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. என் மனதிற்குள் ஏதேதோ போராட்டங்கள். நான் உடையை மாற்ற எழுந்தபோது கதவை திறந்து கொண்டு தேவராஜ் சார் அறைக்குள் வந்தார். ஏனோ தெரியவில்லை, என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் என் மீதே எனக்கு கோபம் வந்தது. என்னை பார்த்ததும் அவரது இதயம் தடுமாறியது. மென்மையான என் இதழ்களை தீண்ட வேண்டும் என்றும் கருமையான கண்களில் மூழ்கிவிட வேண்டும் என்றும் அவருக்கு தோன்றியது. இவளது அப்பாவிதனத்தை என் அன்பால் சிறைபிடிக்க வேண்டும், இவள் எதையும் யோசிக்க முடியாதபடி செய்ய வேண்டும் என்று அவரது மனம் அவரை தூண்டியது. பார்வைகளுக்கு அவ்வளவு வலிமை உண்டு போல. நான் உடையை மாற்ற செல்ல முயன்றேன். ஆனால் திடீரென நின்று மயக்கத்துடன் அவரை பார்த்தேன். எங்கள் கண்கள் ஒன்றை ஒன்று சந்தித்தன. அறை அப்படியே ஸ்தம்பித்து போனது போல இருந்தது. தேவராஜ் சார் தன் நெற்றியை தேய்த்து கொண்டார். ஒருவேளை வரவேற்பு விழாவின் களைப்பாக இருக்கலாம். நான் தயக்கத்துடன் அவர் அருகில் சென்றேன். உங்கள் உடல்நிலை சரியாக இருக்கிறதா, தலை வலிக்கிறதா என்று விரல்களை பிசைந்தபடி கேட்டேன். இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சோர்வான குரலில் கூறிவிட்டு சோபாவில் அமர்ந்து தன் டையை தளர்த்தினார். அப்போது நான் என் வளையல்களை கலற்றத் தொடங்கினேன். மெகந்தியிட்ட என் உள்ளங்கையின் நடுவே அவரது பெயர் தெளிவாக தெரிந்தது. திடீரென சோபாவில் இருந்து எழுந்த அவர் என் அருகில் வந்தார். ஏன் இப்படி உன் அழகால் என்னை கட்டி போடுகிறாய்? என் நிலைமை என்னவென்று உனக்கு தெரியுமா என்று கூறி என் முகத்தை தன் பக்கம் திருப்பினார். நான் வெட்கப்பட்டேன். நான் என்ன செய்தேன் என்று உண்மையான அப்பாவித்தனத்துடன் கேட்டேன். ஆனால் அவர் தன் சுயநினைவை இழந்திருந்தார். அவரது கைகள் என் தலையை வருடின. எங்கள் இருவரின் இதய துடிப்பும் ஒன்றானது போல இருந்தது. நாங்கள் மட்டும் இருக்கும் ஒரு தனி உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு. அவரது முரட்டுத்தனமும் என் மென்மையும் முதல் முறையாக மிக நெருக்கமாக இருந்தன. ஆனால் திடீரென எனக்கு நினைவு திரும்பியது. நான் உடையை மாற்றிவிட்டு படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தேன். அவர் இன்னும் சோபாவில் அமர்ந்திருந்தார். ஆம், அது ஒரு கனவு. அவரது உணர்ச்சிகள் அவரை தோற்கடித்து கொண்டிருந்தன. அவரது இதயம் என்னை நோக்கி இழுத்தது. ஆனால் அவரது ஈகோ என்னும் கல் இன்னும் உடைய தயாராக இல்லை. காலை நான் விழித்தபோது அலங்கார மேசையில் அந்த சிவப்பு பெட்டி இருந்தது. உள்ளே அழகான தங்க வளையல்கள் மின்னின. என் கண்கள் கலங்கின. வரவேற்பு விழாவில் ஒரு முறை கூட அவர் என்னை புகழவில்லை. ஏன் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வந்திருந்த அனைவரும் என் அழகை பாராட்டினார்கள். ஆனால் யாருடைய பாராட்டு எனக்கு மிக முக்கியமோ அவர் மௌனமாக இருந்தார். நான் ஏன் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுகிறேன்? என்னை ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது என்று அவரே சொல்லிவிட்டாரே என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக்கொண்டேன்.
இன்று இல்லாவிட்டால் நாளை அவர் என்னை விட்டு விடுவார். இத்தகைய எண்ணங்களில் மூழ்கி நான் சோகத்தில் ஆழ்ந்தேன். தேவராஜ் சாருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அளவுக்கு அதிகமாக எரிச்சலடைய தொடங்கினார். வேலைக்காரர்கள் மீது கோபம். வீட்டிற்கு வந்ததும் அம்மாவுடன் தேவையற்ற விவாதம் என அவர் மாறினார். நான் பயத்தினால் அவர் முன்னால் செல்வதையே தவிர்த்தேன். லட்சுமி அக்கா தான் அவருக்கு தேவையான உணவை கவனித்து கொண்டார். அவர் தமக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி புயலுடன் போராடி கொண்டிருந்தார். என் மீது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு அவரை அலைக்கழித்தது. என்னை பார்த்தால் தன் இதயம் கட்டுப்பாட்டை இழப்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் தன் கர்வத்தை விட்டு கொடுக்க அவர் தயாராக இல்லை. என்னிடத்தில் அன்பையோ காதலையோ காட்டுவது என்பது அவருக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்தது. இல்லை, இது நடக்காது என்று அவர் எனக்கு முன்னால் பலவீனமடையக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஆனால் என் அப்பாவித்தனமும் அழகும் அவரை ஏற்கனவே காயப்படுத்தி இருந்தன. நான் தினமும் சரிதா அம்மாவிற்காக மட்டுமே அலங்காரம் செய்து கொள்வேன். ஆனால் இரவு தேவராஜ் சார் வந்தவுடனேயே நகைகளை எல்லாம் கழற்றி வைத்து விடுவேன். ஏனெனில் வளையல்களின் ஓசை அவருக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அம்மாவின் முன்னால் மட்டும் எங்கள் வாழ்க்கை நன்றாக இருப்பது போல காட்டிக்கொள்வோம். ஆனால் உண்மையில் அங்கு எதுவுமே சரியாக இல்லை. அன்று அவர் ஒரு தொழிலதிபர் விருந்துக்காக தயாராகி கொண்டிருந்தார். ஷெர்வானியில் அவர் மிகவும் வசீகரமாக இருந்தார். அவரை பார்த்த சரிதா அம்மா, மீராவையும் உன்னுடன் அழைத்து செல், நீ அவளை எங்குமே கூட்டி செல்வதில்லை என்றார். அம்மா, உங்கள் ஆசைக்காக நான் இவளை திருமணம் செய்ததே அதிகம். இதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் என்று அவர் என்னை பார்த்து ஒரு ஏளன பார்வையுடன் கூறிவிட்டு சென்றார். எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. சரிதா அம்மாவும் வருத்தப்பட்டார். அம்மா, ப்ளீஸ், அவரிடம் இப்படி சொல்லாதீர்கள். என்னால் எப்போதும் அவருடன் வர முடியாது. எனக்கு அது சங்கடமாக இருக்கிறது என்று கூறி சூழலை மாற்ற முயன்றேன். அம்மாவிடம் அவர் அவ்வளவு மரியாதையின்றி பேசியது எனக்கு அவர் மீது கோபத்தை உண்டாக்கியது. இரவு 1 மணி அளவில் அவர் திரும்பினார். அந்த விருந்து அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் நான் இன்னும் தூங்காமல் காத்திருந்தேன். மறுநாள் சரிதா அம்மாவிற்கு மருத்துவ பரிசோதனை இருந்தது. அதற்காகவே அவரிடம் சொல்ல காத்திருந்தேன். என்னை பார்த்ததும் அவர் முகத்தை திருப்பி கொண்டார். ஆனால் இன்று அவர் நல்ல மனநிலையில் இருந்தார். நான் தயக்கத்துடன் சொன்னேன், நாளை அம்மாவை மருத்துவரிடம் அழைத்து செல்ல முடியுமா? 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அவர் திரும்பி என்னை பார்த்து கர்வத்துடன் சொன்னார், அவர் என்னம்மா, எனக்கு தெரியும். மொபைலுக்கு மெசேஜ் வந்து விட்டது. நீ சொல்ல தேவையில்லை. அவரது அந்த தடித்த பதிலை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் இதயம் மூழ்கி தத்தளிப்பது போல இருந்தது. இவ்வளவு அவமானம், இவ்வளவு இழிவு. அப்படியும் நான் எப்படி இங்கே வசிக்கிறேன்? ஒருவேளை என் சூழ்நிலையின் கட்டாயம். அவமானத்தால் என் முகம் சிவந்தது. அவர் உடை மாற்ற சென்றார். வெளியே வந்தபோது நான் இன்னும் அதே இடத்தில் ஒரு கற்சிலை போல அமர்ந்திருந்தேன். ஏன் அம்மாவிடம் நீ புரிய வைக்கக்கூடாது? நான் உன்னை எல்லா இடத்திற்கும் இழுத்து கொண்டு அலைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது முடியாது. நீதான் அவரை தூண்டி விடுகிறாய் என்றார். நான் கண்களில் கண்ணீர் மல்க அவரை பார்த்தேன். நான் ஏன் அப்படி செய்ய போகிறேன்? என் தகுதி எனக்கு நன்றாக தெரியும். நான் உங்களை பற்றி அவரிடம் பேசுவதே இல்லை என்றேன். அவர் கண்ணாடியின் முன் நின்று தலைவாரி கொண்டே சொன்னார், எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் வட்டம் இருக்கிறது. பெரிய மனிதர்களுடன் நான் பழகுகிறேன். உனக்கு என்ன அடையாளம் இருக்கிறது? ஜாதியும் தெரியாது, வம்சமும் தெரியாது. அம்மா ஏதோ ஒரு சுமையை தூக்கி என் தலையில் வைத்து விட்டார். என் கௌரவத்தை சுக்கு நூறாக உடைத்து கொண்டிருந்தார். எனக்கு என்று ஒரு குடும்பம் இருந்திருந்தால் தினமும் இந்த அவமானத்தை சகித்து கொண்டிருப்பேனா? என் பெற்றோர் இப்போது இல்லை, மண்ணோடு மண்ணாகி போனார்கள். அவர்களை ஈடுகாட்டில் இருந்தா உங்கள் முன்னால் கொண்டு வருவது என்று மனதிற்குள் நினைத்தபடி நான் வேதனையில் துடித்தேன். என் கண்கள் தாரை தாரையாக அழுதன. ஆனால் அவரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக உறங்க சென்றார். என் வலியை அவர் கவனித்து கூட பார்க்கவில்லை. சிறிது நேரம் கழித்து நானும் என் தலையணையை எடுத்துக்கொண்டு தரையிலேயே படுத்துக்கொண்டேன். என்ன நாடகம் இது? எதற்காக தரையில் படுக்கிறாய் என்று அவர் அதிகார குரலில் கேட்டார். நானும் சட்டென்று பதிலடி கொடுத்தேன். என் தகுதி தரையிலே தான் இருக்கிறது. நான் ஒரு வேலைக்காரி, உங்களுக்கு சமமானவள் இல்லை. அதனால் எனக்கு இதுவே போதும். அழுகையால் என் தொண்டை அடைத்தது. கஷ்டப்பட்டு பேசினேன். நான் அழுவதை அவர் உணர்ந்தார். அவரது இதயத்திலும் அந்த துளிகள் விழுவது போல இருந்தது. சில நொடிகள் அவர் என் முதுகையை பார்த்து கொண்டிருந்தார். என் கூந்தல் தரையில் சிதறி கிடந்தது. போர்வை கூட இல்லாமல் நான் படுத்திருந்தேன்.
அழுது அழுது என் கண்கள் சிவந்து போயிருந்தன. ஏனெனில் இன்றைய அவமானம் எல்லாவற்றையும் விட பெரியது. பூமி பிளந்து அதற்குள் நான் புதைந்து விட மாட்டேனா என்று என் இதயம் துடித்தது. குளிரின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அது என் உடல் முழுவதும் பரவியது. என் உடல் ஒரு முறை வெப்பமாகவும் ஒரு முறை குளிர்வதுமாக இருந்தது. நடுக்கம் எடுத்தது. ஆனால் நான் உணர்ச்சியற்று அப்படியே கிடந்தேன். இறுதியில் மெல்ல மெல்ல என் நினைவு தப்பியது. வெகு நேரம் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த எனக்கு திடீரென ஒரு கதகதப்பு தெரிந்தவுடன் திடுக்கிட்டு நினைவு திரும்பியது. பாரமான இமைகளை சிமிட்டி பார்த்தபோது என் பார்வை தேவராஜ் சாரின் அகன்ற மார்பில் நிலைத்தது. அவர் எப்போது என்னை அள்ளி எடுத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தார் என்று தெரியவில்லை. அவரது பிடியிலிருந்து விடுபட நான் முயன்றேன். ஆனால் அவர் காதல் பொங்கும் கண்களால் என்னை பார்த்தார். அவரும் உறங்கவில்லை. வெகு நேரம் நான் அழுவதை அவர் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆரம்பத்திலேயே என்னை தூக்கி படுக்கையில் போட வேண்டும் என்று அவர் இதயம் துடித்தாலும் அவரது கர்வமும் ஆணவமும் தடுத்திருக்கின்றன. ஆனால் 3-4 மணி நேரம் கழித்து அவர் விழித்து பார்த்தபோது நான் குளிரில் விரைத்து போயிருந்ததை கண்டு பதறி போனார். அப்போது நான் கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருந்தேன். அவர் உடனே என்னை அள்ளி எடுத்து அணைத்தபடி படுக்கையில் கிடத்தினார். என் உடல் முழுவதும் குளிர்ந்து போயிருந்தது. அந்த நொடியில் அவரது உணர்ச்சிகள் வென்றன. அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என்னை விடுங்கள், நான் உகந்தவள் இல்லை. நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் சம்மதிக்கிறேன். அம்மாவிற்காக நான் இந்த பங்களாவின் ஒரு மூலையில் கிடக்கிறேன் என்று நான் விக்கி விக்கி அழுதேன். தேவராஜ் சார் என் நெற்றியில் முத்தமலை பொழிந்தார். 2வது மனைவி வரும்போது பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு இந்த முதல் மனைவியையே வைத்துத்தான் சமாளிக்க வேண்டும் என்றார். அந்த முரட்டு மனிதர் இவ்வளவு காதலாக பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தடுத்தாலும் அவரது அணைப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு அழகான கனவு காண்பது போல இருந்தது. இன்று தேவராஜ் சார் எங்களுக்கு இடையிலான அனைத்து இடைவெளிகளையும் தகர்த்தார். இத்தனை நாட்களாக அவருக்குள் இருந்த எரிச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணம் நான் தான் என்பது அவருக்கு புரிந்துவிட்டது. ஏனெனில் அவரது இதயம் என்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டது. ஆனால் மூளை தடுக்க முயன்றது. அந்த போராட்டத்தில் தான் அவர் இருந்தார். ஆனால் இதயத்திற்கு முன்னால் மூளையின் ஆட்டம் வெல்லுமா? இறுதியில் மூளையும் தோல்வியை ஒப்புக்கொண்டது. அன்று அவர் என்னை முழுமையாக தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார். சில நிமிடங்களுக்கு முன்பு மரணத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்த நான் மீண்டும் உயிர் பெற்றது போல உணர்ந்தேன். வாழ்க்கை எனக்காக தன் கரங்களை விரித்து வரவேற்பது போல இருந்தது. இந்த இரவின் தொடக்கம் எவ்வளவு வேதனையானதோ அதன் முடிவு அவ்வளவு அழகாக அமைந்தது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலோடு ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதற்கு எங்களின் சுவாசமே சாட்சியாக இருந்தது. அடுத்த நாள் காலை மிகவும் பிரகாசமாகவும் வெளிச்சமாகவும் விடிந்தது. நான் எழுந்து பார்த்தபோது தேவராஜ் சார் அறையில் இல்லை. அப்போது மணி காலை 8. ஆனால் இன்று அவருக்கு அலுவலகம் செல்ல விருப்பமில்லை. அவரது இதயம் அமைதியாக இருந்தது. அவரது கண்கள் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. அதாவது என்னை. எந்த பெண்ணின் மனதை அவர் அவ்வளவு காயப்படுத்தினாரோ அதே பெண்ணின் மீது நேற்று இரவு காதலை மழையாக பொழிந்திருந்தார். நான் குளித்து உடை மாற்றிவிட்டு அம்மாவின் அறைக்கு சென்று அவரது தோள்களை நீவி விட்டு கொண்டிருந்தேன். இன்று அவருக்கு மருத்துவ பரிசோதனை இருந்ததே. அப்போது தேவராஜ் சார் அங்கே வரவும் என் பார்வைகள் தரையை நோக்கின. வெட்கத்தில் என் முகம் சிவந்தது. என் முகத்தில் இன்று ஒரு புதிய பொலிவு இருப்பதை சரிதா அம்மாவும் கவனித்தார். நான் மகிழ்ச்சியில் ஜொலித்து கொண்டிருந்தேன். இந்த அப்பாவி பெண்ணின் வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று அவர் எவ்வளவோ பிரார்த்தனை செய்திருந்தார். உனக்கு நினைவு இருக்கிறதா? உன் கணவன் எழுந்து வந்திருக்கிறான். அவனிடம் காலை உணவு பற்றி கூட கேட்க மாட்டாயா? தேவராஜ் சார் என்னை பார்த்து கேட்டதும் சரிதா அம்மா வியப்படைந்தார். அடடே மீரா, இன்று சூரியன் எந்த பக்கம் உதித்தது? தேவராஜ் காலை உணவு கேட்கிறான், அதுவும் மீராவின் கையால் என்பதா? என்னால் நம்பவே முடியவில்லை என்று சிரித்தார். ஆமாம் அம்மா, நீங்கள் யாரை மிகவும் அப்பாவி என்று நினைக்கிறீர்களோ அந்த பெண் உங்கள் இதயத்தை மட்டுமல்ல என் இதயத்தையும் ஆக்கிரமித்து விட்டாள் என்று அவர் அம்மாவிடமே ஒப்புக்கொண்டார். இதை கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் அங்கிருந்து ஓடி சமையலறைக்குள் புகுந்தேன். என் மூச்சு படபடத்தது. கடவுளே, இந்த மனிதருக்கு கோபமே நன்றாக இருந்தது. இப்படி திடீரென காதல் மழையை பொழிந்ததால் நான் அதில் நனைந்து கரைந்து போய்விடுவேனே என்று நினைத்து கொண்டேன்.
நான் வேக வேகமாக உணவு தயாரிக்க தொடங்கினேன். லட்சுமி அக்கா என்னை பார்த்து, மீரா, நான் செய்கிறேன், நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் என்றார். பரவாயில்லை அக்கா, நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் அம்மாவின் அறையை சுத்தம் செய்யுங்கள் என்றேன். நான் டீ போடுவதற்காக பாத்திரத்தை அடுப்பில் வைத்தபோது அவர் சமையலறைக்குள் வந்தார். அவரது கம்பீரமான தோற்றத்துடன் என் முன்னால் வந்து நின்றார். நீங்கள் மேஜைக்கு செல்லுங்கள், நான் உணவை அங்கேயே கொண்டு வருகிறேன் என்றேன். என்னால் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்க்கவே முடியவில்லை. அப்போது அவர் என் கையை பற்றி கொண்டார். நேற்று இரவு நடந்தவை ஏதோ தூக்க கலக்கத்தில் நடந்தது என்று நினைத்து விடாதே. ஏனெனில் நான் முழு நினைவோடு தான் இருந்தேன். ஆனால் நீதான் சுய நினைவில் இல்லை. முழு மனதோடு தான் உன்னை என் வாழ்க்கையில் ஏற்றிருக்கிறேன். என்னை மன்னித்து விடுவாயா? நேற்று நான் பேசியவற்றுக்காக. வானத்தையே தொடும் அளவிற்கு சினம் கொண்ட தேவராஜ் சார் இன்று என் முன்னால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தார். நான் வெட்கத்தில் இதழ்களை கடித்து கொண்டேன். அவர் இல்லாமல் சுவாசிப்பது கூட கடினம் என்கிற அளவிற்கு நான் அவர் மீது காதல் கொள்வேன் என்று நான் நினைக்கவே இல்லை. நான் ஏன் உங்களை மன்னிக்கப் போகிறேன்? என்னிடம் மன்னிப்பு கேட்காதீர்கள். நீங்கள் தவறாக ஒன்றும் செய்யவில்லை என்று அப்பாவித்தனமாக சொன்னேன். சரி, உன் முழு பெயர் என்ன என்று அவர் வியப்புடன் கேட்டார். எனக்கு புரியவில்லை. மீரா குமாரி. இல்லை, உன் பெயர் அப்பாவி மீரா என்று இருக்க வேண்டும். ஏனெனில் உன்னுடைய இந்த அப்பாவிதனமான மந்திரத்தால் எதிரே இருப்பவர்களை மிக லாபகமாக கட்டி போட்டு விடுகிறாய் என்றார். நான் திகைப்புடன் அவரை பார்த்தேன். அப்போது அவர் என் கையை பற்றி கொண்டார். இப்போது எல்லாம் மாறிவிட்டது. கோபம் மறைந்து காதல் மட்டுமே எஞ்சியிருந்தது. வாழ்க்கை ஒரு புதிய வண்ணத்தை காட்டத் தொடங்கியிருந்தது. தேவராஜ் சார் சொன்னார், இன்று நான் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். பல நாட்களாக நான் எதை புரிந்து கொள்ள முயன்றேனோ அதை உன்னுடைய கண்ணீர் துளிகள் எனக்கு புரிய வைத்து விட்டன. அவரது பேச்சை கேட்டு என் கண்கள் கலங்கின. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் உங்கள் இதயத்தில் எனக்கான காதலை கடவுள் நிச்சயம் உருவாக்குவார் என்று எனக்கு தெரியும். அது ஒரு நொடியில் நடந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆயுள் காலம் ஆனாலும் சரி என்று நினைத்து கொண்டேன். தேவராஜ் சார் என் கண்ணீரை துடைத்து விட்டார். இனி உன்னை நான் ஒருபோதும் அளவிட மாட்டேன், ஏனெனில் நீ தேவராஜின் மனைவி என்றார். அவர் சொன்ன விதத்தை கேட்டு நான் சிரித்து விட்டேன். எங்கும் மகிழ்ச்சி நிறம் பரவியது போல இருந்தது. எங்களை இப்படி சிரித்து பேசி மகிழ்வாக கண்ட சரிதா அம்மா இறைவனுக்கு நன்றி கூறினார். நாங்கள் இருவரும் எப்போதும் இப்படியே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம். தேவராஜின் குணத்திற்கு என்னை போன்ற ஒரு பொறுமையான பெண்ணே சரியாக இருப்பாள் என்று அவர் அடிக்கடி கூறுவார். மலை போன்ற மன வலிமையும் முகத்தில் அப்பாவிதனமும் இதயத்தில் அன்பும் கொண்டவள் நான் என்பது அம்மாவின் நம்பிக்கை. இப்போது தினமும் மாலை தேவராஜ் சாருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்க தொடங்கினேன். வாசலில் காரின் சத்தம் கேட்டாலே என் கண்கள் பிரகாசிக்கும். அவர் வீட்டிற்குள் வந்தாலே என் முகத்தில் வசந்தம் வீசும். எங்கள் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் ஆன நிலையில் நான் கருவுற்றிருக்கும் செய்தி சரிதா அம்மாவிற்கு தெரிய வந்தது. அன்றே அம்மா கோவிலில் தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கினார். நான் மிகவும் வெட்கப்பட்டேன். அதை பார்த்த அம்மா, பார், என் மகள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி, அவளால் என் வீட்டில் மகிழ்ச்சி எப்படி திரும்பியிருக்கிறது பார் என்றார். சில நாட்களுக்கு முன்புதான் சரிதா அம்மா மீண்டும் தன் கால்களால் நடக்க முடியும் என்கிற நம்பிக்கையை மருத்துவர்கள் அளித்திருந்தனர். துபாயிலிருந்து லாவண்யா அடிக்கடி அழைத்து கொண்டிருந்தாள். எனவே நான் அங்கிருக்கும் மருத்துவர்களிடமும் இங்கிருக்கும் மருத்துவர்களிடமும் கலந்து பேசி ஏற்பாடு செய்தேன். நம்பிக்கையே வாழ்க்கை என்பார்கள் அல்லவா? யார் கண்டது? அம்மா மீண்டும் நடக்க தொடங்கினாலும் ஆச்சரியம் இல்லை. அன்று இரவு தேவராஜ் சார் என்னிடம் விளையாட்டாக சொன்னார், அடடா, உழைப்பு எல்லாம் என்னுடையது, ஆனால் அதிர்ஷ்டம் மட்டும் உன்னுடையது. அம்மாவின் இதயத்தை அப்படியே ஆக்கிரமித்து விட்டாயே. அதற்கு நான் சிரித்து கொண்டே சொன்னேன், இதில் என் தவறு ஏதுமில்லை. நீங்கள்தான் உங்களை ஒரு பெரிய வீராதி வீரன் என்று நினைத்து கொண்டு எதற்கெடுத்தாலும் கோபப்படுவீர்கள். ஏன் அப்படி? நான் மென்மையாக கேட்டேன். முன்பு அப்படி இருந்தேன். ஆனால் நீ என் இதயத்தை கவர்ந்த பிறகு அந்த கோபத்தை எல்லாம் விட்டுவிட்டேன் மகாராணி என்று அவர் குறும்புடன் சொன்னார். அவரது காதலை கண்டு என் கண்கள் பிரகாசித்தன. இப்போது அவர் எல்லா தொழில் விருந்துகளுக்கும் என்னையும் அழைத்து செல்கிறார். ஏனெனில் நான் அவரது குணத்திற்கு ஏற்ப என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு விட்டேன். எங்கள் பயணம் நீண்ட தூரம் தொடரப்போகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு
புல்வெளியில் என் 2 வயது மகள் நந்தினி ஓடி விளையாடி கொண்டிருந்தாள். அவளை பிடிக்க முடியாமல் நான் மூச்சிறைக்க துரத்தி கொண்டிருந்தேன். அப்போது காரின் சத்தம் கேட்டது. பெரிய கதவு திறந்தது. தேவராஜ் வந்துவிட்டார். அப்பா வந்துவிட்டார், அப்பா வந்துவிட்டார் என்று நந்தினி உற்சாகமாக கத்தினாள். அவர் வந்ததும் ஓடி சென்று அவர் தோள்களை கட்டி கொண்டாள். தேவராஜிற்கு தன் மகள் என்றால் உயிரே மேலானது. எங்களுக்கு ஒரே மகள் நந்தினி. சரிதா அம்மா இப்போது துபாயில் லாவண்யாவுடன் இருக்கிறார். அங்கு அவருக்கு பிசியோதெரபி சிகிச்சை நடப்பதால் இப்போது ஓரளவு யாராவது துணையுடன் நடக்க தொடங்கியிருக்கிறார். தினமும் தன் பேத்தியுடன் வீடியோ காலில் பேசாமல் அவர் உறங்க மாட்டார். பாட்டிக்கிட்ட பேசினாயா நந்தினி என்று தேவராஜ் கேட்டார். பேசினேன் அப்பா, மாலையில் மீண்டும் பேசுவதாக சொன்னார். ஆனால் அம்மா என்னை மொபைலில் பயன்படுத்த விடுவதே இல்லை என்று என்னை பற்றி புகார் அளித்தாள் நந்தினி. நான் அவளை முறைத்தேன். அப்படியா சங்கதி, எப்போதும் மொபைலில் கார்ட்டூன் பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாயே, அப்பா உனக்காக ஒரு பெரிய டிவி வாங்கி தந்திருக்கிறார் அல்லவா என்று அவள் காதை திருகினாள். அவள் சிரித்தாள். இப்போது நான் 2வது முறையாக கருவுற்றிருந்தேன். நந்தினியின் பின்னால் ஓடுவதிலேயே நான் களைப்படைந்து விடுவேன். என் முகத்தில் அரும்பிய வியர்வையை கண்டு தேவராஜ் கவலையுடன், உனக்கு உடல்நிலை சரியாக இருக்கிறதா, ஏன் இவ்வளவு வியர்வை என்று கேட்டார். ஒன்றுமில்லை, உங்கள் செல்ல மகள் இருக்கிறாளே, அவள் பின்னால் ஓடியே ஓய்ந்து விடுகிறேன் என்றேன். இந்த நிலையில் நீ அதிக வேலை செய்வது சரியல்ல. நந்தினியை பார்த்து கொள்ள இன்னொரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி உடனே ஃபோன் செய்ய முயன்றார். நான் தடுத்து நிறுத்தினேன். உங்களுக்கு என்ன ஆனது? இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது. மருத்துவர் என்னை நடக்க சொல்லியிருக்கிறார் என்றேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. வேண்டவே வேண்டாம், நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பவில்லை என்றார். இப்போது அவர் என் மீது அவ்வளவு அக்கறை காட்டுகிறார். நான் அவருக்கு டீ தயாரிக்க சமையலறைக்கு சென்றேன். சமையலறை ஜன்னல் வழியாக என் வாழ்க்கை துணையை நான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தேன். வாழ்க்கை முழுமையடைந்தது போன்ற உணர்வு. ஒரு காலத்தில் தங்குவதற்கு இடம் தேடி அலைந்து மரணத்திற்காக வேண்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். தேவராஜ் எனக்கு கொடுத்த கண்ணீருக்கு பதிலாக இன்று அளவற்ற அன்பை திருப்பி தந்துவிட்டார். அன்று இரவு அவர் என் கண்ணீரை துடைத்து தன் பலமான கரங்களால் என்னை அணைத்து கொண்ட அந்த நொடியை என்னால் மறக்கவே முடியாது. அந்த உறவிற்கு நந்தினி என்ற வடிவில் ஒரு அழகான அர்த்தம் கிடைத்தது. சரிதா அம்மாவின் மீதான என் அன்பு உண்மையானது. அவரும் என்னை ஆழமாக நேசித்தார். ஒருவேளை அந்த தூய்மையான அன்பே கடவுளுக்கு பிடித்து போய் எனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை தந்திருக்கலாம். தலை சாய்க்க இடமில்லாமல் தவித்த எனக்கு என்றும் அழியாத ஒரு பொக்கிஷத்தை இறைவன் புகலிடமாக தந்துவிட்டான். பயத்துடன் இருந்த அந்த பெண் இன்று வாழ்க்கையின் வழிகளால் பக்குவப்பட்டிருக்கிறாள். சோதனைகள் முடியும் போது சுகங்களும் வசதிகளும் நிச்சயம் வரும் என்பதற்கு என் வாழ்க்கையே சாட்சி. இன்று என் வாழ்க்கை நிஜமாகவே முழுமையடைந்து விட்டது.